சார் ஓகே, இப்ப நீங்க தேங்க்யூ. ஷேர் பண்றீங்களா? நான் பேசுறேன் சார். ப்ளீஸ் நான் பேசுறேன். சார், வெல்கம் சார், ஓகே, வெல்கம். தேங்க்யூ. டியர் லீடர்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு சண்டே. நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா உற்சாகத்தோட இன்னைக்கு வந்திருக்கீங்க. 310 பேர் வந்திருக்கீங்க. என்ன காரணமா, ஏதோ ஒரு தேடல். நம்ம உறவுகள் எல்லாம் அந்த அதிகாலையில சந்திக்கிறப்ப அன்னைக்கு நாள் முழுக்க நம்மளுக்கு எனர்ஜியா இருக்கும். எனக்கு அப்படிதான் இருக்குது, உங்களுக்கும் அப்படிதான் இருக்குங்கிறத நான் நம்புறேன். காலையில பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் எடுத்திருக்க செந்தில்குமார் சார் ரொம்ப அழகா, ரொம்ப மென்மையா ஒவ்வொருத்தரையா இன்வைட் பண்ணி அழகா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு லீடர்ஸ் நீங்க பேசின அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அற்புதமா பேசியிருக்கீங்க. நம்ம எல்லாருக்கும் இறைவன் நம்மள எல்லாம் ஒன்னா இணைச்சிருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இணைச்சிருக்காரு. எல்லாரையுமா இங்க இருக்கிற 100 கோடி பேரையுமே நம்மளோட கனெக்ட் பண்ணிருக்காங்க? கிடையாது. இன்னைக்கு ஒரு 16,000 பேர் இருக்காங்க, 16,000 பேருமே நம்மளோட கனெக்ட்ல இருக்காங்க? கிடையாது. ஏன்னா ரொம்ப பேருக்கு சூரியன் எந்த பக்கம் உதிக்குதுன்னே தெரியல. கேளுங்க. ஏன்னா அவர் எந்திரிக்கிறதே 8 மணி 9 மணிக்கு எந்திரிச்சாருன்னா எந்த பக்கம் உதிக்குதுன்னு அவருக்கு தெரியும். அது மாதிரி அடிக்கடி சொல்ற வாசகம் தான், அதிகாலையில எழும் பறவைகள் தான் வெகு தூரம் பயணம் பண்ணும். அதே போல அதிகாலையில எழும் நம்ம மாதிரி உற்சாகம் உள்ள இந்த நல்லதே நடக்கும் அறக்கட்டளைக்காக என்னுடைய வாழ்நாள் முழுக்க இதை நான் அர்ப்பணிக்க போறேன், இந்த 5 ப்ராஜெக்ட் வரைக்கும் நான் அர்ப்பணிக்க போறேன்னு இங்க வந்திருக்க அத்தனை பேருக்கும் ரொம்ப மனமகிழ்ச்சியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். 60 மாதங்கள், இன்னைக்கு 2 மாதம் 3 மாதம் நம்ம கடந்துட்டோம். இன்னொரு 57 மாதங்கள் நீங்க எங்களோட பயணம் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பயணம் பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கு கிடைக்க போற வாழ்க்கை பாத்தீங்கன்னா நம் தலைமுறையை தாங்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு கிடைக்க போகுது. அந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் மேல நம்பிக்கை வச்சு ஒவ்வொருத்தரா வர்றாங்க. இன்னைக்கு நம்ம சிஸ்டத்துக்குள்ள 50 அட்மின் டைரக்டர்ஸ் வந்துட்டாங்க. 100 பேரை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த அட்மின் டைரக்டரா வரலாம், யாரெல்லாம் ப்ராஜெக்ட் மேனேஜரா வரலாம், யாரெல்லாம் சிஸ்டம் ப்ரமோட்டரா வரலாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம லீடர்ஸ். ஆகவே நண்பர்களே, உங்களுடைய இப்ப சரவணன் சொன்னாரு எனக்கு கிரிப்டோல அதிக ஆர்வம் இருக்கு சார் அப்படின்னு. ஏன்னா அந்த அழுகிற புள்ளதான் பால் குடிக்கும் அப்படிம்பாங்க. உடனே பாபு சார் என்ன பண்றாரு, அதை நோட் பண்றாரு. என்ன அவரோட டீம்ல இருக்காரு, அவர் நோட் பண்றாரு. சரி கிரிப்டோக்கு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் நீங்க நம்பினாலும் நம்புங்க, செந்தில்குமார் சார் நான் பார்த்ததே கிடையாது. ஆனா டே 1ல உஷாராணி மேடத்தையும் நான் பார்த்தது கிடையாது. இந்த கிரிப்டோக்கு இவங்க 2 பேரையும் செலக்ட் பண்ணதோட காரணம் என்னன்னா, இவர்கள் தகுதியான நபர்கள், இவர்கள் ஒரு லட்சம் பேரை கூட உருவாக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நேற்று ஆரோக்கியசாமி சார் மீட்டிங் எடுத்தார். என்ன அற்புதமா இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு நீங்க கேட்கணும். அவரோட ஸ்பீச் பாத்தீங்கன்னா அப்ப பாருங்க, நம்மள்ட்ட மறைந்து இல்ல, நம்மள்ட்ட பேசாமலே இவ்வளவு பெரிய ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்க வெளியில பேசுறப்ப நம்மளுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் கிடைக்குதுன்னு பாருங்க. நண்பர்களே, ஒன்னே ஒண்ணுதான் நான் திரும்ப சொல்லுவேன். தெரிஞ்சோ தெரியாமலோ இல்ல உங்களை யாரோ அழைச்சிட்டு இங்க விட்டாலும் சரி, நீங்க இதுல என்ன சொல்றாங்களோ 12 டைரக்டர் ஃபைல் கொடுக்கணும் கொடுக்கணும். இன்னைக்கு 6 பேர் போட்டு கிரிப்டோகுள்ள வரணும். இதுதான் நம்ம எடுத்த முடிவு. நீங்க இருக்கிற 316 பேரை நீங்க கண்டிப்பா நீங்க சிஸ்டம் ப்ரமோட்டரா இருப்பீங்க, இல்ல 6 ரெஃபரல் கொடுத்திருப்பீங்க. புது நபர்கள் யாருமே இருக்க மாட்டீங்க. புது நபர்கள் யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப இந்த அதிகாலை பொழுதுல ஏதோ ஒரு தேடல்ல நீங்க எல்லாம் ஒரு சீனியாரிட்டிங்கிற இடத்தை பிடிச்சு வச்சுட்டீங்க. சீனியாரிட்டிங்கிற இடத்தை பிடிச்சு வச்சுட்டீங்க. அப்ப இது இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா 100% சக்சஸ்ஃபுல்லா போகுது. என்ன காரணம்னா, என்ன நம்பிக்கைன்னா, இந்த 5 ப்ராஜெக்ட்டுமே சங்கர் சார் இதுக்குள்ள சுத்தி தான் கொண்டு வர்றாரு. நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். எனக்கு இப்ப நீங்க இந்த சிஸ்டத்துக்கு செய்யற, எனக்கு கிடையாது, இந்த சிஸ்டத்துக்கு செய்யற ஒரே ஒரு கேள்வி, எனக்கு டெய்லி 200 பேர் இணைகிறோம். இப்ப எல்லாம் 200 பேரை தாண்டுது. நேற்று பாக்குற 80 ரீபர்த் ஐடி வந்திருக்கு. ஏன்னா அட்மின் எனக்கு அதை நான் ஓபன் பண்ணி கூட நான் பார்க்க மாட்டேன். அட்மின்ல இருக்கிறவங்கள்ட்ட இருந்து நான் தகவல் வாங்கிக்குவேன். ஏன்னா அட்மின் பாஸ்வேர்டு என்னன்னு கூட எனக்கு தெரியாது, அது எனக்கு தேவையும் இல்லை. ஆகவே எதுக்குன்னா, நேற்று 70-80 ரீபர்த் ஐடி வந்திருக்கு, 200 பேருக்கு மேல ஜாயின் பண்றாங்க. ஆனால் இந்த ஜூம் மீட்டிங்ல இந்த 500 பேர், இந்த 300 பேர், 400 பேர், இந்த 500 பேரை தவிர யாரும் வர்றதில்லை. அப்ப நீங்க ஒருவரை இணைக்கிறது முக்கியம் இல்ல, அதை யாரை வேணாலும் நினைக்கலாம். இப்ப வரப்போற ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா, வரப்போற இதுல நீங்க லிங்க் அனுப்பிவிட்டா போறோம், அவங்கவுங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிருவாங்க. அது முக்கியமே கிடையாது, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
இங்க நிறைய கூட்டம் இருக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிறதுல எல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எத்தனை பேர் இன்வால்மெண்டோட இருக்காங்க, எத்தனை பேர் நம்பிக்கையோட இருக்காங்க. இப்ப இந்த என்ன பொறுத்தவரை நான் மைண்ட் செட் பண்றது ஒரு 500 பேர் நம்பிக்கையோட இருக்காங்க. பாக்கியெல்லாம் ஏதோ சொன்னதுக்காக செஞ்சவங்க. சரி, அவங்க போயிட்டு போறாங்க, அவங்க வந்துட்டு போட்டோம், அவங்க பேமெண்ட் வாங்கிட்டு போட்டோம், அதெல்லாம் வரணும். ஆனால் இனிமேற்கொண்டு நாம் ஒருவரை இணைத்தோம் என்றால் அவர்களுக்கு என்ன தேவை, இந்த 5 ப்ராஜெக்டோட முதல்ல பேர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். முதல்ல 5 ப்ராஜெக்டோட பேர் தெரிஞ்சிருக்கணும். அந்த 5 ப்ராஜெக்ட் அடுத்த ப்ராஜெக்ட் எப்ப வரப்போகுது, அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் எப்ப வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லணும். முதல்ல அவங்களுக்கு ஒரு கான்பிடென்ட்டை உருவாக்கணும். கான்பிடென்ட்டை உருவாக்கினால் மட்டும்தான் நண்பர்களே நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா தானே எல்லாம் பேசணும். நீங்க பேசுறவங்க எவ்வளவு ஆர்வமா பேசுறீங்க. இங்க ஐடி போடணுங்கிற வார்த்தையே முதல்ல விட்டுறணும். ஐடி போடணும். ஐடினா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சொல்ற ஸ்லாங். அது இங்க நான் ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கையை தரப்போறேன். சாதாரண விஷயம் இல்ல. பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ட்ல ஒருத்தர் இணைகிறார் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்ல. அவருடைய வாழ்க்கை மாறப்போகுது. அதை புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா அவர் 100 பேரை புரிய வைப்பாரு. நண்பர்களே, இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும், 7 பேர் தான் ஃபர்ஸ்ட் நாங்க இணைஞ்சோம். இங்க 15,000 பேர் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இல்ல இவ்வளவு பேர், இந்த 314 பேர் இன்னைக்கு எங்களுடைய உறவுகளா உட்கார்ந்து இருக்கீங்களே, அது தெரியுமா? தெரியாது. அப்ப ஏதோ ஒரு நம்பிக்கை, இந்த ப்ராஜெக்ட் மேல வச்ச நம்பிக்கை, நான் என் மேல வச்ச நம்பிக்கையை விட இந்த ப்ராஜெக்ட் மேல வச்ச நம்பிக்கை. நீங்க அப்படிதான் இருக்கணும். இங்க ஒவ்வொருத்தரையும் இப்ப நான் நல்லா பேசுறேன் சார், நீங்க நல்லா பேசுறீங்க, இந்த ப்ராஜெக்ட், அதெல்லாம் அந்த மைண்ட் செட்டே எங்களுக்கு வராது. எங்களை பத்தி நீங்க வாழ்த்தினாலும் கவலைப்பட மாட்டோம், திட்டினாலும் கவலைப்பட மாட்டோம். ஒண்ணுக்கு தான் கவலைப்படுவோம், இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகிறதுக்கு எத்தனை பேர் இணைந்திருக்கீங்க, அதை கொண்டு வர்ற வேலையை தான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதிகாலையில எத்தனை பேர் நான் இந்த ஜூம் மீட்டிங் இதே மாதிரி வேற வேற கம்பெனில எத்தனை பேர் நடத்திருப்பாங்க, வேற வேற ப்ராஜெக்ட் எத்தனை கம்பெனியோ இருக்குது, நடத்திருக்காங்களா? ஆனா நம்ம சிஸ்டம் அல்ல ப்ராஜெக்ட், இதை 2 தவிர நம்ம வாயில வேற எந்த வார்த்தையுமே வரக்கூடாது. சிஸ்டம், ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட 5 ப்ராஜெக்டோட ஹெட்டா நான் வரப்போறேன், ப்ராஜெக்ட் மேனேஜரா இருந்து செயல்பட போறேன். அப்ப இதெல்லாம் காலையில இருந்து நம்ம பேச 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 எனர்ஜி லெவல் ஏறும். எனர்ஜினா எப்படி சொல்றது, அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி. மக்கள் சக்தியை பார்க்க பார்க்க உங்களுக்கு எனர்ஜி வரும். இன்னைக்கு ஒவ்வொரு நபரும், ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ் டீம்ல இருக்கிறவங்க எவ்வளவு அழகா தயாராகி வந்துட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை நண்பர்களே. ஒண்ணுதான் உண்மை, என்னைக்காவது ஜெயிச்சுதான் ஆகும். பால் விற்கிற நபர் விடிய காலம்பரை எந்திரிச்சு அவர் வீடு வீடா கொண்டே பாலை ஊத்தி தான். அது இந்த வேலைதான் நீங்க செய்றீங்க. நம்ம ஒரு அழகான, ஒரு அற்புதமான, மனசுக்கு சந்தோஷமான ஒரு ப்ராஜெக்ட்ல இணைஞ்சிருக்கோம். ஒரு தப்பான ப்ராஜெக்ட்ல இணையல. மாதேஸ்வரன் சார் சொல்ற மாதிரி எத்தனை பேர் எவ்வளவோ லட்சங்களை இழந்துட்டுலாம் நம்ம நிக்கிறோம். இப்ப செந்தில்குமார் சார் பேசுறாரு அப்படின்னா அவர் நெட்வொர்க்கர் கிடையாது. ஆனா எவ்வளவு அழகா அவ்வளவு பாதிப்புகளையும் உள்வாங்கியிருப்பாரு. ஏதோ ஒரு இதுல போட்டிருப்பாரு, ஏதோ ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ 10 லட்சமோ அவங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் ஏமாந்துருக்கோம். ஆனா அதையெல்லாம் மீறி இன்னைக்கு இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் நிக்குது அப்படின்னா பாருங்க, அந்த ஸ்பீட் கேஸுங்கிற பேரை மாத்தோம்னா மாத்த முடியல. எத்தனையோ பேரை மாத்தி பாக்குற நடக்கல. அப்ப என்னன்னா ஆணித்தனமா மக்கள் மத்தியில பதிஞ்சு போச்சு. நல்லதே நடக்கும் அறக்கட்டளையில பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ங்கிறது ஒரு ப்ராஜெக்ட். அப்ப இன்னும் 5 ப்ராஜெக்ட் பண்ண போறோம். 5 ப்ராஜெக்ட் பண்றதுக்கான விஷயத்தை கையில எடுத்துட்டாரு. அப்ப அது வரையில நீங்க என்ன பண்ணணும், காலையில 4:30 மணிக்கு மீட்டிங்னா 4:30 மணிக்கு வந்துடணும். ஜி.கே. சாமி சார் பேசுறாருன்னா அதை கேட்கணும். இன்னும் கொஞ்ச நாள், இன்னொரு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து பாத்தீங்கன்னா அழகா டிஎன்பிசியோட கிளாஸ் நடக்க போகுது. உங்க பிள்ளைங்களை உட்கார வைங்க, அவங்களை அறிவு சார்ந்தவர்களா உருவாக்குங்க. ஒரு பக்கம் மருந்தில்லா மருத்துவம், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு டிஎன்பிசி கிளாஸ் நம்மளே கத்துக்கலாம். நம்மளே நிறைய ஜெனரல் நாலேஜ் நிறைய தேவைப்படுது. ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன், நம்ம நாட்டோட நிதியமைச்சர் பேர் தெரியாத பேர் நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்ல சில பேர்ட்ட கேட்பேன், இங்க இருக்கிற அத்தனை நபர்கள்ல தமிழ்நாட்டோட இருக்கிற அத்தனை அமைச்சர்களோட பேர் தெரியுமா? தெரியாது. சின்ன சின்ன விஷயம் தான், ஆனா தெரியாது நம்மளுக்கு. இதெல்லாம் நம்ம கத்துக்கலாம். நிறைய விஷயங்கள் உள்ள வரப்போகுது நண்பர்களே. பணம் மட்டுமே இங்க வாழ்க்கை கிடையாது. பணம் மட்டுமா வாழ்க்கை? பணங்கள் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல. ஆனால் இங்க ஒவ்வொரு செயலும் பாத்தீங்கன்னா அதை ஏதோ இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சோன்னா பிரசங்கம் பண்ற மாதிரி ஒண்ணு சொல்றதெல்லாம் கிடையாது. இந்த விஷயத்த பேசணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாங்க 10 தடவை டிஸ்கஸ் பண்ணிருப்போம் அட்மின் மீட்டிங்ல. இததான் பேசணும், இப்படிதான் வரணும், இப்படிதான் அழகா இருக்கணும் அப்படிங்கிறது.
இன்னைக்கு பாஸ்கரன் சார் சொல்லியிருக்காரு ஒரு விஷயம், அதையும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். எந்த விஷயம் யார் சொன்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கப்படணும். ஆனா பாசிபிள் இல்லையா, அது அந்த முடிவு சங்கர் சார் எடுக்கிறது தான். சங்கர் சார் சொன்னார்னா இங்க இருக்கிற அட்மின் டைரக்டர் 50 பேர் வேற எதுவுமே பேச மாட்டோம். சரி சார் அப்படி என்ன காரணம்னா அவர்களோட நெருக்கமா பழகி நல்ல விஷயத்த சொல்றப்ப கேட்கறதுல தப்பே இல்லையே. அது போல நிறைய 6:10 ஆயிட்டு சங்கர் சார் ரெடியா இருப்பாரு. செந்தில் சார், நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ஒன்றே ஒன்றுதான் நண்பர்களே, இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையில் இது உங்க வீட்டு ப்ராஜெக்ட், உங்க ஃபேமிலிக்காக கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட், உங்களுடைய தலைமுறையை 50 வருடம் தாங்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட். இதை நீங்க தான் கொண்டு போக போறீங்க, நம்ம தான் கொண்டு போக போறோம். இங்க எல்லாருக்கும் சம உரிமை, யாருக்கும் ஏற்றத்தாழ்வுலாம் இங்க கிடையவே கிடையாது, என்னன்னே தெரியாது. இப்ப இன்னைக்கு ஒரு புதிய நபர்களை நீங்க இணைச்சி அவருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தீங்க அப்படின்னா அவருக்கும் இது சரியான, இதுக்கு சரிசமமான அத்தனை விஷயங்களும் அவருக்கு உரிமை உண்டு. அதை சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி நன்றி ஐயா. நிறைய அற்புதமான உற்சாகமான தகவல்களை நீங்க கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க. உங்களுடைய இந்த மிகப்பெரிய ஊக்கம் தான் எங்க மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணமா இருக்கிறது. நண்பர்களே, இப்போ நாம எல்லாருமே ஆவலாக காத்து கொண்டிருக்கிற முக்கியமான தகவல்களை அளிப்பதற்கு சங்கர் சார் நம்மளுடைய கூடல இணைந்திருக்கிறாங்க. வாங்க சங்கர் சார், நாங்க எல்லாரும் உங்களை வரவேற்கிறோம். ஆவலாக உங்களுடைய பதிவுக்காக காத்து இருக்கிறோம். வெல்கம் சார், வெல்கம். தேங்க்யூ செந்தில் சார். தேங்க்யூ டு ஆல். ஹாப்பி மார்னிங். ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் மோர் தென் 300 பேர் இந்த மார்னிங் செஷன்ல கூடி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலம். எல்லாரும் சங்கர் சார வெல்கம் பண்ற மாதிரி கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் பண்றீங்கன்னு. சார் அதெல்லாம் வேண்டாம் சார். இல்ல உங்களுக்கு இல்ல சார், எத்தனை பேர் உங்க உரையை கேட்க போறாங்கிறது ஒரே ஒரு few minutes ப்ளீஸ். ஓகே சார், உங்களுக்காக கிடையாது அது. நிறைய பேர் இணைஞ்சிருப்பாங்க, ஆனா முக்கியமான தகவலை கொடுக்கறதுக்கு மேல விழித்து இருக்கிறாங்களா? நண்பர்களே, எல்லாருமே உற்சாகமா இப்போ ஒரு ஹாலா இருந்தா அடிச்சு தூள் கலப்பிருப்போம். அந்த உற்சாகத்தை டிஜிட்டல் மூலமா தெரியப்படுத்துங்க. நீங்க நிறைய பேர் சார் சார் ஒரு நிமிஷம் தான் இருக்கு பிளீஸ். நீங்க உங்களுடைய கைகளை உயர்த்தினீங்கனாலே பெரிய விஷயம் தான். அப்ப ஏன்னா ஒரு மனிதர் ஒரு விஷயத்த சொல்ல போறாருன்னா நம்ம காது கொடுத்து கேட்கிறாங்களாங்கிறது தெரியணும். ஏன்னா இங்க 325 பேர் இருக்கும். ஒரு 50% மக்களுக்கு மேல அலர்ட்டா இருக்கிறீங்க. வெரி குட் சார், வெரி குட் சார், வெரி குட். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சங்கர் சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருமே விழித்திருக்காங்க. சில பேருக்கு மைக் அன்மியூட் பண்ண தெரியாது, அதுக்கு இப்ப ட்ரைனிங் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பா 80% கண்டிப்பா அட்டென்ஷன் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இப்ப ஒரு சின்னதா நம்ம மே 4th ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஆகஸ்ட் தொடக்கத்துல இருக்கும். பல விஷயங்கள் ஒரு 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 கான்செப்ட், ஒரு ப்ராஜெக்ட் உள்ள எவ்வளவு சேஞ்சஸ் நம்ம பண்ணி ஒரு கன்சிஸ்டன்சிக்காக கொண்டு போற விஷயங்களை ஒவ்வொரு பார்ட்லயும் நீங்க ஆரம்பத்துல இருந்து இருந்தவங்க நிறைய பேருக்கு தெரியும். அவங்களாம் ரொம்ப செல்ஃப் கான்பிடன்ட், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நிறைய பேர் ஆஃப் த வேல வந்திருப்பீங்க, நிறைய பேர் இப்ப ரீசெண்டா வந்திருப்பீங்க. உங்க எல்லாருக்காகவும் மறுபடியும் ஒரு டைம்லைன், பாஸ்ட் டைம்லைன், ஒரு சின்ன ஒரு 5 minutes ரிவ்யூ மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நடந்தது என்ன அப்படின்றது நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம இதை சொல்லணும். ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளி ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எப்படி வந்தோன்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எதை நோக்கி போக போறோம். அப்ப வரும்போது வந்ததுல இருந்து இவ்வளவு தடைகள், அதையெல்லாம் மாற்றி போக போற தூரத்திலயும் நம்ம எவ்வளவு தூரம் கரெக்டா அதே மாதிரி போக முடியும் அப்படின்றத ஒரு அனுமானம் பெற முடியும். அதுக்காக நம்ம எப்பயுமே அதெல்லாம் ஹிஸ்டரியில படிக்கும்போது டைம்லைன் இல்லாம ஹிஸ்டரியை படிக்கவே முடியாது. அப்பதான் அந்த சீக்வன்ஸ் ஹிஸ்டரிக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு வரலாறு தான். ஸ்பீட் கேஷ் என்பது ஒரு வரலாறு படைக்க போது வரலாற்றின் தொடக்கத்துல இருக்கு. இதுவும் ஒரு சீக்வன்ஸ் தான்.
அந்த சீக்வன்ஸுக்கு இடைவெளி வந்து 60 மாத இடைவெளி, அதாவது 5 வருடங்கள். இந்த 5 வருடங்கள் வரலாற்றின் தொடக்கத்துல நம்ம இருக்கிறோம். வி ஆர் த கிரேட், நம்ம தான் கிரேட். ராமலிங்க சார் அவர் ஸ்டைல சொல்லுவார், நம்ம தான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச். அப்ப ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காரவங்க யாரு? சிறந்த மாணவர்கள். அதனாலதான் வி ஆர் த கிரேட் அப்படின்னு அவர் சொன்னதனுடைய அர்த்தம் தான் வி ஆர் த கிரேட். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், வி ஆர் த கிரேட், வி ஆர் த கிரேட்னு சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ நவம்பர் 4 இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்றோம். கம்பெனி இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ஒரு 12 லீடர்ஸ் முடிவு பண்ணி, கம்பெனியே இல்லாம மக்கள் டு மக்கள் கொண்டு போக முடியாதா? ஏன் முடியாது? ஒரு தைரியமா கொண்டு, எந்த பணமும் ஒரு ஒரு மீடியேட்டிங் ஏஜென்ட்டே இருக்கக்கூடாது, நேரா டைரக்டா மக்கள் டு மக்களே இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சு, அது டொனேஷன் கான்செப்ட் இருந்தாதான் மக்கள் டு மக்கள் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். அப்ப அந்த டொனேஷன் கான்செப்ட்ல இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சி மக்களுக்கு ஒரு எளிதான விஷயமா ஒரு பணம் போய் சேரணும். அது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில போயிட்டு சேரணும். உங்களுக்கு தெரியும், 2 மேட்ரிக்ஸ்ல மேட்ரிக்ஸ் வழியா பணம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுன்றது ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமா ஒரு 1000 ரூபாய் வரும்போது அந்த 1000 எப்படி பிரியுது? ஒரு 750 ரூபாய் போய் சேருது ஒருத்தருக்கு. அவர்கிட்ட இருந்து அடுத்த லெவல் போகணும் இவர் சார்பா அப்படின்னு பார்க்கும்போது அந்த 750 தான் போகணும். போகும்போது இந்த 500, 250 இந்த மாதிரி நிறைய கேரக்டர் வந்தது. ஏன்னா பிரிக்கும் போது சிங்கிள் என்ட்ரியா பிரிக்கும் போது இந்த கேரக்டர் வந்ததுனால ஒவ்வொருத்தரும் வாங்கி வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தது. சிம்பிளா சொல்லணும்னா 2 பேரு ஃபர்ஸ்ட் லெவல் அனுப்புவாங்க, 4 பேர் செகண்ட் லெவல் அனுப்புவாங்க, 2, 4 அடுத்து 8% தேர்ட் லெவல் அனுப்புவாங்க, 8 to 16 பேர் ஃபோர்த் லெவல் அனுப்புவாங்க. இதான் 2 மேட்ரிக்ஸ் சென்டிங் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நடுவுல கேப் இருக்கும். ஒரு லெவலுக்கு ஒரு கேப் இருக்கும், 2வது லெவல் ரிசீவ் ஆகும்போது 2 கேப் இருக்கும், 3வது லெவல் ரிசீவ் ஆகும்போது 3 கேப் இருக்கும், 4வது லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் ரிசீவ் ஆகும்போது நோ கேப், செகண்ட் லெவல் ரிசீவ் ஆகும்போது ஒரு கேப், அடுத்து 2 கேப், அடுத்து 3 கேப், இப்படி இருக்கும். அப்ப ஒரிஜினலா பாத்தீங்கன்னா 10 லெவல். 10 லெவலே என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம் தான். ஆனா இந்த பிளான் போடும்போது 10 லெவல் இன்னும் குறைப்போமா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நல்ல அமௌண்ட்டா வாங்கிட்டு போட்டுமே. சரி, அப்ப இந்த 10 லெவல் என்ன பண்ணணும்? நான் ஸ்டாப்பா கொண்டு போகணும். என்னோட அடுத்த திங்கிங் அதான். 10 லெவல் வேணான்றதை விட 10 லெவல்ல ஒரு 1000 ரூபாய் வந்து 1.60 ஆகுது. ஏன் இதை வந்து நம்ம வந்து வேண்டாம்னு நினைக்கிறோம்? சரி, வேண்டாம்னு நினைக்கிறோம், நின்றுடுமோன்னு பயப்படுறோமா? அப்ப இது பயத்தை போக்குறதுக்கு என்னது? ஓகே, நான் ஸ்டாப்பா கொண்டு போகணும். சரி, நான் ஸ்டாப்பா கொண்டு போனா என்ன வேணும்? நிறைய ரீபத்து கொடுக்கணும். ஆஹா, ரீபத் இருந்தனா கால்குலேஷன் போட்டு பாக்குறேன். பார்க்கும்போது ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ஐடி வரும்போது என்னோட ஃபாஸ்ட் தனியா இருக்கு. சரி, வெறும் ரீபத் மட்டுமே கொண்டு போயிடுமா? கண்டிப்பா இதுக்கு மேன் பவரை நம்ம நம்ப கூடாது. ஏன்னா எனக்கு தெரியும் 60-40 தான். ஆனா முதல் தடவை 100% ஒர்க் பண்ண வைக்க போற 2 பேரை போட வைக்க போறது நம்ம தான், பார்க்க தான் போறீங்க. அதாவது ஒருத்தர் மனசுல நம்ம நின்னுட்டோம்னா நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. என்ன சொன்னாலும் அப்படின்னா நல்லதுதான் சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப முதல் முறையா இந்த சரித்திரத்துல எல்லாருமே சேர்ந்தவங்க 2 பேரை போட வைக்கக்கூடிய முதல் நிறுவனம் இல்லாத மக்கள் டு மக்கள் அமைப்பா நம்ம தான் இருப்போம். எழுதி வச்சுங்க சார் இத. அப்ப எல்லாரும் 2 பேர் போட்டா ஏன் நிக்குது? நான் ஸ்டாப் தானே. அப்ப சப்போர்ட்டிங் சிஸ்டமும் வேணும். நம்ப கூட 60-40 இருக்கும். அதை நம்ம 100 கொண்டு வருவோம், அது வேற விஷயம். ஆனா கண்டிப்பா 60-40 இருக்கும். எல்லாரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் 2 பேரை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இணைஞ்சிருவாங்க. ஆனா அவங்களால பிராக்டிகலா 2 பேரை போட முடியாது. அவங்களோட சூழ்நிலை, அவங்களுடைய பிரச்சனைகள் சூழ்ந்துகிட்டு இருக்கும் அவங்கள. இதை பத்தி திங்க் பண்ண மாட்டாங்க. சில பேர் வரும்போது பாத்துக்கோ 1000 ரூபாய் தானே அப்படின்னு போடுறவங்க இருப்பாங்க. நிறைய கேட்டகரிஸ், அதெல்லாம் நம்ம விளக்க வேண்டாம். சோ அந்த மாதிரி ஒரு 40% இருக்கும். இருந்தாலும் சப்சிக்வெண்டா ப்ராஜெக்ட் வேணும். சரி, சப்சிக்வெண்டா ப்ராஜெக்ட் போடணும்னா இது 2வது ப்ராஜெக்ட் 3வது ப்ராஜெக்ட் தனித்தனியா இருந்தனா என்ன நினைப்பாங்க? நம்மள கேவலமா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க, அடுத்து 2வது ப்ராஜெக்ட். அப்ப கண்டினியூட்டி இருக்கணும், கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணணும். அப்ப கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹெல்பிங் ஐடின்ற சிஸ்டத்தை கொண்டு வந்து மக்களே ஐடி தரலனாலும் இங்கிருந்து 1 லட்சம் ஹெல்பிங் ஐடி கொண்டு வந்து ஸ்பீடு கேஷ்ல உட்கார வச்சு அந்த ஹெல்பிங் ஐடிக்கு பே அவுட்டே கொடுக்காம, அந்த ஹெல்பிங் ஐடி பணமே போக கூடாது. பேரே ஹெல்பிங் ஐடி தானே, அதுக்கு என்ன அதுக்கு ஒரு பணம்? அந்த பணம் வாங்கி அது என்ன பண்ண போகுது? அந்த பணத்தை ட்ரஸ்ட் வாங்கி என்ன பண்ண போகுது? ட்ரஸ்ட்டுக்கு நிறைய பணம் வரும். கண்டிப்பா எல்லாருமே வெற்றி பெறும்போது நன்கொடையா தருவாங்க. அந்த பணத்தை வச்சுட்டு ப்ராஜெக்ட் பண்ணாலே போதும், மிகப்பெரிய அளவும். 2 ப்ராஜெக்ட் சொந்தமா நம்ம பண்ணிட்டோம்னா 500 ப்ராஜெக்ட் நம்மளை தேடி வரும். நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனும் சரி.
அதுக்கு வழியெல்லாம் நமக்கு தெரியும். இப்போதைக்கு ட்ரஸ்ட் அந்த ஹெல்பிங் ஐடிக்கும் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணக்கூடாது. அந்த ஹெல்பிங் ஐடி மூலியமா கொண்டு போக முடியும். அதனால டே ஃபர்ஸ்ட் என்னோட மீட்டிங்ல நான் சொன்னேன், இது எங்கு விழுந்தாலும் எங்கு தாழற மாதிரி இருந்தாலும் தூக்கி நிறுத்துற அளவுக்கு சாமர்த்தியம் திறமையும் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை ராமலிங்கம் சாரும் நானும் பேசும்போது கூறிய வார்த்தைகள் படிப்படியா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஆனா டெக்னிக்கலா நிறைய ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட் சாஃப்ட்வேர்ல உட்காரும் போது ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் ஜூம்ல 100 பேரு வந்தது ஒரு பெரிய விஷயமா இருக்கு போல இருக்கு. எனக்கு இதெல்லாம் தெரியாது சார். நான் ஜூம் இதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது. இங்க வந்தா நான் ஜூம்ல எப்படி நுழையுதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ரொம்ப கேப். நான் வந்து என்னோட லைன் வந்து நெட்வொர்க்கே கிடையாது. நான் ப்ராஜெக்ட்ல இருந்தவன், அப்ளிகேஷன்ல கன்சல்டன்டா இருந்தவன், சொந்தமா 2 வண்டியை வச்சு கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா, கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல கடலூர் பண்ருட்டி இந்த 2 ஏரியாவுக்கும் மினரல் வாட்டர் ப்ராஜெக்ட் நான் தான் வந்து மெயின் டீலர். அதுல நிறைய லாஸ் நானு. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சு எனக்கு ஃபாரின் ஃபண்ட் வரதுக்கு லேட் ஆகும். அந்த டைம்ல சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது பிசினஸ் பண்ணுவோம்னு ஏதாச்சும் பண்ணி மாட்டிக்குவேன். நிறைய லாஸ். அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் வெளியில. அப்ளிகேஷன் கன்சல்டா இருக்கும்போது கூட எனக்கு ஒரு பெரிய வருமானம் வரல. அது வேண்டாம், அதை நான் யாரையும் வந்து பிளேம் பண்ண விரும்பல. திரும்பி நான் வந்து வேலைக்கு போகும்போது எனக்கு ராமலிங்க சார் நட்பு கிடைச்சது. அப்பதான் எனக்கு நெட்வொர்க்னா என்னன்னே தெரியும். ஆனா நெட்வொர்க் தெரியும். நெட்வொர்க் தெரியாதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. பண்ண மாட்டாங்க, கேட்டுக்கிட்டு இருப்பாங்க காதால. அந்த மாதிரி நான் நிறைய விஷயம் பார்ப்பேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே பண்ணுவாங்க. என்னோட ஆபீஸ் கடலூர்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து எங்க ஆபீஸ் தான் வந்து உட்காருவாங்க. நான் வந்து மா ஜூஸ் ஏஜென்டா இருந்தேன். மா ஜூஸ் கடலூர் ஏஜென்ட் நான் தான். அப்புறம் மினரல் வாட்டர் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ஆபீஸ்ல ஃப்ரெண்டுங்க வந்து ஈவினிங் வந்து எல்லாரையும் அவங்க கஸ்டமர் எல்லாம் வர வச்சு பேசிட்டு இருப்பாங்க. நான் அப்படி கன்னத்துல கை வச்சுட்டு அவங்க பேசுறதையே பாத்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் அந்த பிளான் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்பேன். அந்த பிளான் எல்லாம் பார்த்துட்டு கால்குலேஷன் போட்டு பார்ப்பேன். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு. ஒரு சிலர்லாம் ஒரு 50% சாத்தியம் தான் இருக்கும். 50% சாத்தியம் மக்களுக்கு போகும். ஆனா இது என்னைக்காவது நின்றுடும். ஆனா கம்பெனிக்காரங்க பயங்கரமா அடிச்சு நோத்துவாங்களே அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் எனக்கு அப்பயே தோன்றி இருக்கு. சோ அந்த மாதிரி நான் ராமலிங்க சார் போகும்போது நிறைய கால்குலேஷன் அவரு கொஞ்சம் இதெல்லாம் பாருங்க சார் இதெல்லாம் சொல்லிட்டு நிறைய பிளானை கொடுத்தாரு. அதெல்லாம் கால்குலேஷன் போட்டு நெட்வொர்க்னா இதான் சொல்லிட்டு ஒரு முழு வடிவத்துல நான் அப்போ புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் என்ன இந்த அளவுக்கு வந்து ஒரு பிளானரா அவர் மாத்திருக்கு. அவ்வளவு. சோ இந்த மாதிரி பண்ணும்போது 4ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஒவ்வொரு விஷயங்களும் முன்னாடியே தீர்மானம் பண்றோம். இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய. ஏன்னா நான் ராமலிங்க சார் பேசும்போது நிறைய ஹேர்டல்ஸையும் ஃபெயிலியர்ஸ் தான் பத்தி பேசிட்டு இருப்போம். இது எப்படி இதனால ஆச்சு சார் இது நம்ம மேல தப்பு இருக்கு சார், இது வந்து ப்ராஜெக்ட் மேல தப்பு சார், இது இப்படி தப்பு, இது அப்படி தப்பு, இப்படிதான் நாங்க பேசி இப்படி நாங்கள் பேசுறது 2 பேரும் பேசியதன் விளைவாக தான் இவ்வளவு ஒரு அழகான ஒரு திட்டம் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு. கூட சப்போர்ட்டா நண்பர்கள் அச்சுதன் சார், முத்துக்குட்டி சார், நம்ம எஸ்பி ராஜா சார் நிறைய கருத்துக்கள் எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. போன்ல நிறைய கருத்துக்கள் சார். சங்கர் சார் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் யோசிங்களேன், இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாரு. அவர் சொன்ன பாயிண்ட் நிறைய நான் எடுத்து இந்த திட்டத்துல போட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா நிறைய விஷயங்கள் ஹைலைட்டா இருக்கணும். மக்கள் வந்து கொஞ்சம் கூட பின்வாங்க கூட. நம்ம கூட ஒரு 60-72 மாசம் குறைஞ்சபட்சம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் கூட டிராவல் பண்ணணும். அந்த மாதிரி இதை கொண்டு போகணும் அப்படின்ற முடிவில் தான் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. 4ஆம் தேதி எடுத்த உடனே அதான் சொல்றேனே, அந்த 100 பேர் ஜூம் உடனே அரிஜில எல்லாருமே எனக்கும் சாஃப்ட்வேர் சாருக்கும் ப்ரெஷர் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அவசரமா செக் பண்ணிட்டு நைட்டு தூங்குறதே கிடையாது. நானும் பாபு சாரு சாஃப்ட்வேர் சார் 3 பேர் தூங்குறதே இல்லை. ராமலிங்க சார் தூங்கிட்டாரு. அவரை பொறுத்தவரைக்கும் இயக்குவார், இயங்க மாட்டார். வேலை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா தூங்கிட்டு ஆனா காலைல என்ன நடந்து நாங்க என்ன பேசிட்டோன்றது கரெக்டா சொல்லுவார். அவர் தூங்கினாலும் நாங்க பேசுறது எல்லாத்தையும் உள்வாங்குவார். அந்த டேலண்ட் சாருக்கு எப்பயுமே இருக்கும். சோ அந்த மாதிரி நாங்க ஒரு கடைசி ஒரு 4ஆம் தேதிக்கு முன்னாடி 5 நாள் நானும் பாபு சாரும் தூங்கவே இல்லை. மதியானத்துல ஒரு 5 நிமிஷம் எங்களை அறியாம அப்படியே கண்ணு இழுத்துட்டு போவோம். அந்த மாதிரி இந்த பிளானை உருவாக்கணும். உருவாக்கிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் டே யாருமே அப்ரூவ் பண்ணல சார். எல்லாம் ஐடி போறதுல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இது என்ன ஆச்சு, அது ஓவர் ஃப்ளோ மாதிரி ஆகி ஜம்பிங் ஆகி அந்த 500 எங்கெங்கயோ போய் டவுன் உக்காந்துச்சு. நிறுத்திட்டான், ஃபர்ஸ்ட் டேவே நிறுத்திட்டான். ஒரு மாதிரி எனக்குள்ள ஒரு மாதிரி மன உளைச்சல் ஏற்பட்டது. முதல் நாளே சென்டிமெண்டா சாஃப்ட்வேர் நிறுத்திட்டுமே. அப்ப நான் நினைச்சது ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட், இதுக்கு பல தடைகள் வரதான் செய்யும். நம்ம சோர்ந்துட்டோம்னா இது விழுந்து விடக்கூடிய ப்ராஜெக்ட் இல்லை. ஏன்னா ப்ராஜெக்ட் போடும்போதே தெரியும் சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்னு.
அதனால மறுநாள் அன்னைக்கு நைட்டே உட்காந்து அதை சரி பண்ணி மறுநாள் காலைல மீட்டிங்ல முதல் டைமா நான் பேசுறேன். பேசி இந்த அப்ரூவல் பண்ணுங்கன்ற விஷயத்த, அதாவது சார் அப்ரூவல் பண்ணணும், இந்த சிஸ்டம் எப்படி இயங்கணும்ன்றதே நம்ம மக்கள்கிட்ட பேச முடியல. அர்ஜென்ட்டா ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் மறுநாள் தெளிய வைக்கிறேன், மக்கள் மேல தப்பு இல்ல, 50% மக்கள் மேல தப்பு, 50% நம்ம மேல தப்பு. இந்த சீனியாரிட்டி விஷயம் எல்லாரும் ஐடி வேகமா போட்ட உடனே அந்த அப்ரூவல் விஷயத்த மறந்துட்டு அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க. இதுல ராமலிங்கம் சாருக்கும் அந்த இது நடந்தது. ஏன்னா அவருக்கு போன் பண்ணிட்டே இருக்காங்க ஐடி போறதுக்காக. அவர் எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு பாவம். அவருக்கு ஃபர்ஸ்ட் ஐடி அவரு தான். அவருக்கு நிறைய அப்ரூவல் வந்துட்டு அவர் அப்ரூவலே பண்ணல. அது பண்ண முடியல அவரால் அந்த டே. இது வந்து பிராக்டிக்கல் இஷ்யூஸ், யாரு மேலேயும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதை சரி பண்றோம் சார். அதை சரி பண்ணி வெற்றிகரமா 5ஆம் தேதி 6ஆம் தேதி போயிட்டு இருக்கு சார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும்போது நடுவுல செக்கிங்காக, ஏன்னா பயமா இருந்தது எங்களுக்கு. ஒரு 1 ஹவருக்கு ஒரு செக் பண்ணுவோம் சார், ஐடி எப்படி வந்து உட்காருது, அப்ரூவல் ஆகுதான்னு செக் பண்ணுவோம் சார் சொல்லிட்டு 1 ஹவருக்கு ஒரு தடவை நிறுத்திக்கிட்டே இருந்தோம் சார். இது எல்லாருக்குமே தெரியும். நிறுத்தும் போது எங்களை பத்தி தவறா யூடியூப்ல ஒருத்தர் வந்து பதிவிடுறாரு சார். புரிதல் இல்லாம எங்களை பத்தி புரிஞ்சிக்காம பதிவிடுறாரு. பதிவிடும்போது நான் 6ஆம் தேதி என்னோட ஐடியா ஓபன் பண்ணி காட்டுறேன் சார். ஏன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இந்த சமுதாயம் நல்லது செய்யும் நினைக்கும் போது கூட வாழ விட மாட்டேங்குது. நம்மள வாழ வைக்கணும் அவசியமே இல்லை சார். நம்மளுக்கு இன்னும் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் இன்னொரு ப்ராஜெக்ட போட்டு கம்பெனியா போட்டு மறுபடியும் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். ஆனா அதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த சமுதாயத்துல வந்து கம்பெனின்ற பேர்ல அழிஞ்சவங்க பல கோடி பேர் இருக்காங்க. அந்த பல கோடி பேர் பாதிக்கப்பட்ட விஷயத்த செய்யற ஒரு 500 நபர்ல நம்ம 501 நபரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் இந்த முடிவுக்கு வரும், மக்கள் டு மக்கள்னு. அதை புரிஞ்சுக்கல் இல்லாம அவர் கேவலப்படுத்தி பேசுறாரு எங்களை. மறுநாள் என்னோட ஐடியா ஓபன் பண்ணி காட்டுறேன். திரும்பி அதையும் ஜீர்ணிக்க முடியல. மறுபடியும் பிளானை வந்து குறை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பிளான் தான் இன்னைக்கு சக்சஸா 16,200 பேரை 16,300 பேரை கடந்து வெற்றிகரமா போயிட்டு இருக்கு சார். அந்த நண்பன் நல்ல நண்பர். அவர் இந்த திட்டம் வெற்றி அடையணும்ன்றதுனாலதான் அந்த பதிவிடுறாரு. ஆனா பதிவிட்ட முறை தப்பு. இன்னைக்கும் அந்த நண்பர் வந்தா நாங்க சந்தோஷமா சேர்த்துக்கோம். ஏன்னா நல்ல மனிதர் அவர். சோ அதை உடனே என் ஐடியா ஓபன் பண்ணி காட்டுறேன் சார். இந்த வெளிப்படைத்தன்மை நாங்க சொல்லல சார். வெளிப்படைத்தன்மை வந்ததுன்னு சொன்னது லீடர்ஸ், நம்மளுடைய லீடர்ஸ், நம்மளுடைய குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள். அந்த பேரை வச்சாங்க. அதை ஃபர்ஸ்ட் வச்சு ஜி.கே. சாமி சார். அவர் அப்பெல்லாம் எங்களுக்கு எல்லாம் யாருன்னே தெரியாது. வெளிப்படைத்தன்மைன்னு சொல்லிட்டு அவர் முத அந்த வேர்டை யூஸ் பண்ணாரு. அந்த வெளிப்படைத்தன்மை இருக்கணும். ஒரு வேர்டு வந்துச்சுன்னா சார் அதை மெயின்டைன் பண்ணி அவன் வாழ்க்கையில இன்னை வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம் சார். அப்படியே யாரு கேட்டாலும் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பாத்துங்கன்னு சொல்லிடும். அட்மின் ஓபன் பண்ணி காட்டும். இன்னைக்கும் நேத்து கூட பாக்யராஜ் சொன்னேன், பாக்யராஜ் சார் அந்த மாதிரி எல்லா குரூப்லயும் போட்டு விடுமா சார், என்ன டேட்ல ஐடி போடுங்க சார் சொல்லிட்டேன். போட்டுடுங்க. ஏன்னா நம்ம புது கோடிங்ல சாப்ட்வேர்ல வரப்போகுது. நம்மளோட யூசர் பேஜ்லயே ஓடும். யார் யார் வந்து நேத்து வாங்கியிருக்காங்க, யார் யார் இன்னைக்கு வாங்கியிருக்காங்க சொல்லிட்டு வரிசையா ஓடிட்டே இருக்கும். ஆனா போடுங்க சார் சொல்லிட்டேன். எதுக்கு சொல்றேன்னா சார், இங்க நல்லா புரிஞ்சுங்க, நம்ம சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றதுக்காக இங்க நான் பேசல. ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து எப்படி நம்ம வந்தோம் அப்படின்ற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூடுதல் நேரம் ஆனாலும் கோச்சிக்காதீங்க. இது நம்மளுடைய வாழ்க்கைக்காக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அந்த புரிந்ததை நம்ம லைஃப்ல இன்வால்மெண்ட் கொண்டு வரணும்ன்ற ஒரே விஷயம் தான். 7ஆம் தேதி ரீபத் பிரச்சனை வருது சார். ஃபர்ஸ்ட் அப்பதான் ரீபத் விழுது. அந்த செகண்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகுறாங்க 7ஆம் தேதிக்குள்ள. நிறைய பேரு செகண்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது அந்த ஒரு ரீபத்து விழணும். விழும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரே டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் விழாதனால அது லேக் ஆகும் சார். லேக் ஆகி யாருக்கு விழணுமோ அவங்களுக்கு விழாம அவங்களோட ஸ்பான்சருக்கு போய் விழுது ரீபத். கிட்டத்தட்ட ஒரு 63 ரெக்கார்டு 39 ரெக்கார்டு நினைக்கிறேன். ஆமா 39 ரெக்கார்டு போயிட்டு 39 ரெக்கார்ட்ல நான் பாக்குறேன். நான் அட்மின்ல நானும் சாஃப்ட்வேர் சார் பாத்துருக்கேன். சார் இது வந்து ரீபத் தப்பா விழ மாதிரி இருக்கு சார் நான் சொல்றேன். அப்படியே சார் ஸ்டாப் பண்ணுங்க சார் சொல்றேன். உடனே ஸ்டாப் பண்ணிட்டார் சார். ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 7ஆம் தேதி மறுபடியும் ஸ்டாப் பண்றோம் சார். ஸ்டாப் பண்ணி அந்த ரீபத் விஷயம் எல்லாம் சரி பண்ணி அப்ப நான் மறுநாள் ஒரு பதிவிடுறேன். ₹1 யாருக்கும் மிஸ் ஆகாது. 1000 ரூபாய் இருந்தாலும் வாங்கி தரப்படும் அப்படின்னு நான் சொன்னேன் சார். மறுநாள் எல்லாம் சிஸ்டம் கரெக்ட் பண்ணி எல்லாம் போயிட்டு இருக்கு சார். நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ரெக்கார்ட்லாம் நான் எடுத்து யார் யாருக்கு 1000 ரூபாய் போனமோ ஒரு 15 நாள் கழிச்சு யார் யாருக்கு 1000 ரூபாய் போனமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அது வந்து நம்ம இறங்கினா நல்லா இருக்காது. நம்ம கூட வாலண்டியர்ஸ் வருவாங்களா, இந்த சிஸ்டத்தை உயிரினங்கள் ஏன் இருக்க மாட்டாங்க நம்மள மாதிரி அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. சும்மா ஒரு மார்னிங் ஜூம்ல அனௌன்ஸ் பண்ண சார். 50 பேர் வந்து நின்னாங்க சார். இதுதான் சார் இந்த திட்டத்தினோட வெற்றி. அவங்க எல்லாரும் களத்துல இறங்கி யாருக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கோ
அந்த பணத்தை வாங்கி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல் சேர்த்தோம். இன்னும் செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் பெண்டிங் இருக்கு சார். ஏன்னா அதுக்கு அப்புறம் தொடர்ந்து எனக்கு வேலைகள். இப்ப புதுக்கோடிக்கு வந்த உடனே நான் ரொம்ப ஃப்ரீ சார். உட்காந்து செகண்ட் லெவல் யாராவது சேர்க்கணுமோ சேர்த்துருவேன், தேர்ட் லெவல் யாராவது சேர்க்கணுமோ சேர்த்துருவேன், ஃபோர்த் லெவல் யாராவது சேர்க்கணுமோ சேர்த்துருவேன். ஒரு 250 கூட இன்னைக்கு சொல்றேன் சார், ஒரு 250 கூட யாருக்கும் மிஸ் ஆகாது. உரியவர்களும் போய் கண்டிப்பாங்க அந்த பணம் சேரும். ஏன்னா எந்த பணமும் கம்பெனில இல்ல, சர்க்குலேஷன் மக்கள் கிட்ட தான் இருக்கு. அது எங்க இருக்கு, யாருக்கிட்ட இருந்து யார்கிட்ட போகணும், இதுதான் நம்மளுடைய வேலை. என்னால உட்கார முடியல, நான் உட்கார சூழ்நிலையை நான் உருவாக்கிக்கிட்டேன். இப்ப கண்டிப்பா அதை நான் சரி பண்ணி கொடுப்பேன். எல்லோருக்கும் சந்தோஷமா ஒரு நாள் நீங்க சொல்லுவீங்க, சொன்ன மாதிரி செஞ்சுட்டாங்க நம்ம லீடர்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அந்த அந்த வார்த்தைகள் தான் சார் எங்களுக்கு வந்து பலமே, எங்களுக்கு மோட்டிவேஷனு. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் அந்த ஃபர்ஸ்ட் லெவல் பிரச்சனையை சால்வ் பண்ணோம். அந்த ரீபத் தவறா உட்காந்துட்டீங்களா, அதை சால்வ் பண்ணோம். அந்த ரீபத் தவறா போய் உக்காந்ததுனால செகண்ட் லெவல்ல போயிட்டு உட்கார வேண்டியது ஒரு லெவல் தள்ளி உட்கார்ந்ததுனால எல்லாமே தப்பு தப்பா மாறி ஜூன் 26 ராமலிங்க சாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த 160 ஸ்டார்ட் ஆகும்போது ஒவ்வொருத்தருக்கும் போகும்போது தவறாக போகுது. அந்த ஒரு ரெக்கார்டு பாதிப்பு வந்து ஃபோர்த் லெவல் வந்து தவறா போகுது. எப்படின்னா எனக்கு வர வேண்டிய பணம் என்னுடைய ஸ்பான்சர் ராமலிங்க சார் போகுது, பாபுக்கு வர வேண்டிய பணம் பாபுடைய ஸ்பான்சர் ராமலிங்க சார் போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ராமலிங்க சார், ரெண்டாவது மங்கை மேடம், மூணாவது பாலமுரளி, நாலாவது பாபு சார், அஞ்சாவது நான். இதான் ஆட்டோஃபில்ட்டியோட வரிசையான ஐடி. ராமலிங்க சாருக்கு போயிடுச்சு. ரெண்டாவது மங்கை மேடத்துக்கு போக வேண்டியது மங்கை மேடத்துக்கு போகாம ராமலிங்க சாருக்கே போகுது. மூணாவது பாலமுரளிக்கு வர வேண்டியது பாலமுரளிக்கு போகாம ராமலிங்க சாருக்கே போகுது. நாலாவது பாபு சாருக்கு போக வேண்டியது பாபு சாருக்கு வராம ராமலிங்க சாருக்கே போகுது. இது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. மங்கை மேடத்துக்கோ நமக்கு தான் வரும், பாலமுரளிக்கோ இந்த இது தெரியாது, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் விஷயம் தெரியாது. பிளான் தெரியும், எல்லாமே தெரியும். பாபு இந்த வேலையில இருக்கிறார், அவருக்கு எப்ப வந்தா என்னன்ற மாதிரி உட்காந்துக்கிறாரு. ஆனா எனக்கு தெரியல, நான் கிரியேட்டர் எனக்கு தெரியல. ஐடி டோட்டல் வச்சு பாக்குறேன், இப்ப நமக்கு வந்துட்டு இருக்கணுமே, நமக்கு வரலையே, என்னடா இதுன்னு பார்த்தா என்னுடைய அந்த 16 பேர் எனக்கு அனுப்ப வேண்டிய 16 பேரும் ராமலிங்க சார் போய் அதுக்கு 2 நாள் முன்னாடி ராமலிங்க சார் போன் பண்றாரு. சங்கர் சார் ஏதோ தப்பு நடக்குது, எனக்கு இவ்வளவு பண்ணலாம், வராது வரக்கூடாது, அது என்னன்னு பாருங்க. எல்லாமே ராமலிங்கம் நினைச்சிட்டு இருக்காங்க சார், அது என்னன்னு பாருங்க, பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம 5 பேர் தான், என் ஒய்ஃப் தான், நீங்க தான், பாபு தான், இது பிரச்சனையே கிடையாது. நீங்க என்கிட்ட இருந்து எப்ப வேணா வாங்கிக்கலாம், இப்பயே கூட நான் தந்துருவேன், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு தனிநபர் வரும்போது இது பிரச்சனை ஆயிடக்கூடாது, நம்மள வந்து ரொம்ப அசிங்கமா நினைப்பாங்க, அது என்னன்னு பாருங்க அப்படின்னாரு. இருக்கா சார், அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்ல. நீங்க ஸ்பான்சர் அதிகமா போட்டிருக்கீங்க இல்ல சார், நான் அப்படி சொல்றேன், பார்க்காம சொல்றேன். நீங்க ஸ்பான்சர் அதிகமா போட்டிருக்கீங்களா, அந்த ஸ்பான்சர் இன்கம் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். சரி நீங்க பாருங்க, எனக்கு ஏன்னா பயமா இருக்கு சார் சொல்லிட்டு ராமலிங்க சார் 2 தடவை 3 தடவை அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. மறுநாளும் சொல்றாரு, பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இருங்க சார் பாக்குறேன், எனக்கு வேலை அதிகமா இருக்கு. இந்த செகண்ட் லெவல் வந்து யாரெல்லாம் செண்டு வந்து அனுப்பாம இருக்காங்க, அப்போ ஒரு பிரச்சனை நடக்குது. நான் ஒரு எந்த ஒரு மாநிலத்தையும் நான் குறிப்பிட்டு விரும்பல, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. சில பேர் என்ன பண்றாங்க, ஐடியா போட்டுக்கிட்டு தங்களுக்கு 2000 6000 வந்தோடனே கிளம்பி போயிடறாங்க. அப்ப அந்த இடம் இன்ஆக்டிவ். அப்பதான் இன்ஆக்டிவ் ஐடின்ற இன்ஆக்டிவ்ன்ற வேர்டு அப்பதான் வர ஆரம்பிக்குது. அந்த இன்ஆக்டிவ்ன்ற விஷயம் தலைவலி எனக்கு. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஐடியா பார்த்து அது எப்படிலாம் இன்ஆக்டிவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இங்க மைண்ட் ஓடல. அப்புறம் திடீர்னு யோசிச்சேன், இவ்வளவு ஐடியா வந்திருக்கு, இவ்வளவு ஐடியா நமக்கு வரணுமே, ஏன் வரல பார்க்கும்போது இது ஐயோ சார் சொல்லும் போதே பார்த்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நானு ராமலிங்க சார், பாபு சார் 3 பேர் மதுரைக்கு போனோம். ஜூன் 26 இருந்து ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணோம். அதை ஓப்பனாவே சொல்லிட்டோம், ஃபோர்த் லெவல்ல மிஸ்டேக் இருக்கு, இந்த மாதிரி இதேதான் இப்ப நான் என்ன பேசணும் அதேதான் அன்னைக்கும் நாங்க மார்னிங் ஜூம் நானும் ராமலிங்க சார் பேசி அதை சக்சஸ் பண்ணி இப்ப ஃபோர்த் லெவல் கரெக்டா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வாங்கின எஸ்பி ராஜா சாருக்கு தெரியும், முத்துக்குடி சாருக்கு தெரியும் எவ்வளவு கரெக்டா வந்ததுன்னு. சோ அது எல்லாமே சரி பண்ணி இன்னைக்கு அழகா போயிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா அதே ரெக்கார்டு, அந்த ரீபத்து பண்ண ரெக்கார்டு தான் சார் தப்பு தான் சார். இப்ப தேர்ட் லெவல் அதே பிரச்சனை. அது ஃபர்ஸ்ட் பாக்யராஜ் சார் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னார், சார் தேர்ட் லெவல் எனக்கு வெறும் ஸ்பான்சரா வந்துட்டு இருக்கு சார் அப்படின்னு சொன்னார். சரி வைங்க, அதிகமா வந்தா ஒண்ணு அதிகமா வருது, இல்லைன்னா 10,000 மட்டும் 20,000 வர 18,000 2000 ஸ்பான்சர் போயிடும், 18,000 வர வேண்டியதுக்கு 10,000 இருக்கு. அதையும் அது கொஞ்சம் சரி பண்ண லேட் ஆகும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு, ஏன்னா கம்ப்ளீட் அந்த நின்னு போன பணம் வாங்கி தரது கொஞ்சம் லேட் ஆகும். சாஃப்ட்வேர் சாரே கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் இப்பதான் போன வாரம் தான் சில டூல்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு சாஃப்ட்வேர்ல, அதை வச்சு பேஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் சரி பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஃபுல்லும் சரியாகல, இன்னும் கண்டிப்பா 2 மாதங்கள் ஆகும். அதாவது கரெக்டா அந்த 18,000 உட்கார வைக்கிறதுக்கு, உங்க டேஷ்போர்ட்ல 18,000 உட்கார அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு அந்த 18,000 வர வைக்கிறதுக்கு
கண்டிப்பா வரும். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். இதனால உங்களோட 4th லெவல் பாதிக்காது. எனக்கும் 6750 ரூபாய் பேலன்ஸ் 3rd லெவல்ல இன்னும் வரல. அதுல 750 ஒண்ணு 250 1000 தான் வந்திருக்கு. 5750 ரூபாய் இன்னும் வரல. என் ரெக்கார்டை நான் 10 நிமிஷம் பார்த்தா போதும். 10 நிமிஷம் பார்த்தா நான் உட்காந்து அதை முடிச்சிருவேன். ஆனா எனக்கு அதுல எண்ணம் போகல. நான் கூட சொல்லுவேன், ஆத்திட்டு சொல்லுவேன், பாருமா ஃப்ரீயா இருக்கும் பார்த்து பண்ணுமான்னு சொல்லுவேன். ஆனா அதுக்கப்புறம் விட்டுருவேன். ஏன்னா நம்மள்ட்ட பணிகள் நிறைய இருக்கு. இதை போய் நம்ம வந்து இப்ப 6750 எனக்கு வரணுங்க நான் உட்காந்தேன்னா அது எல்லா வேலையும் நிறைய வேலை கெடும். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் சால்வ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. 3rd லெவல் இன்னும் கரெக்டா 1 மாசம் 1.5 மாசத்துக்குள்ள there is no balance for every customer, for each and every customer in this project. ஒருத்தர் கூட சார் எனக்கு பெண்டிங் இல்ல சார் நீங்க சந்தோஷமா சொல்லுங்க. காலங்கள் ஆகலாம், அதுக்கு நீங்க பேஷன்ஸா இருங்க. எங்க மேல நம்பிக்கை வச்சு பொறுமையா இருங்க. அதுக்காக ஒரு கடுமையான வார்த்தைகளோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து மக்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது கார்ல் மார்க்ஸோட வரிகள். நல்ல குறிக்கோளை வந்து அடைவதற்காக தொடர்ந்தும் முயலும் மனிதனின் செயல்பாடே பிற்காலத்தில் அனைவரும் படிக்கும் வரலாறாக மாறுகிறது. இந்த முயற்சி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ராமலிங்க சாரோட ஊக்கத்தோட நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எதுக்குன்னா நல்ல வெற்றியை அடைவதுக்கு தான். நம்ம வரலாறா மாறுவோம், வரலாறா படிக்கப்படும். அந்த நல்ல குறிக்கோளை வச்சிருக்கிறேன் நானு. கண்டிப்பா சுயநலம் என்கிட்ட இருக்காது, எந்த தருணத்திலும் இருக்காது. ஒரே ஒரு உதாரணம் சொல்லிக்கிறேன். நான் ராமலிங்க சாரோட டிராவல் பண்ணும்போது எஸ்ஜிஆர் நிறுவனத்துல கிட்டத்தட்ட 7-8 கான்செப்ட், 8க்கும் மேற்பட்ட கான்செப்ட் பண்ணியிருக்கோம். இது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அச்சுதன் சார், சார்லஸ் சார் இப்ப மீட்டிங்ல கேட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். எல்லாமே எஸ்ஜிஆர்ல ஒர்க் பண்ணவங்க கிட்டத்தட்ட 100, ஒரு 50க்கும் மேற்பட்டதா இந்த மீட்டிங்ல இருக்கலாம். எனக்குன்னு ஐடி கிடையாது, சம்பளம் மட்டும்தான். எல்லாரும் ஐடி போட்டுக்குவாங்க. எல்லாரும் சம்பளம் வாங்கும்போது நான் அவ்வளவு சந்தோஷப்படுவேன். அது ராமலிங்க சாருக்கு தெரியும். அப்படியே என்ன வந்து ஐடி போட்டுக்கோன்னு சொல்லுவாரு. ஒரு 2 வாரம் 3 வாரம் பேமெண்ட் வாங்குவேன். 4வது வாரம் என்ன சொல்லுவேன்னா என் பேரை எடுத்துருங்க சார்ன்னு சொல்லிடுவேன். ஏன் அப்படின்னு, இல்ல சார் நிறைய பேர் உழைக்கிறாங்க, உழைக்காம நான் காசு வாங்குற மாதிரி இருக்கு, எனக்கு வேண்டாம் சார் அந்த ஐடி வேணா எடுத்துருங்க. இத்தனையும் டாப் ஐடி, நான் வேண்டாம் சார்ன்னு சொல்லிடுவேன். என்ன அப்படியா சொல்றீங்க, அப்ப ஏன் ஐடி எடுத்துருங்கன்னு. சார் நீங்க இருங்க, நீங்க இருக்கணும். உங்களுக்கு நீங்க வந்து இன்னைக்கு தஞ்சாவூருக்கு ஆபீஸ்க்கு வந்து 60 பேருக்கு டெய்லி சாப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க. எதுல இருந்து போடுவீங்க நீங்க? வர்றவங்களாம் 1000 ரூபாய் பஸ் பேர் கொடுக்குறீங்க, எங்க இருந்து கொடுப்பீங்க? நீங்க இருங்க, நான் வேண்டாம் சார் என்ன எடுத்துருங்க சார் அப்படின்னா. சரி நீங்க சொல்லிட்டீங்களா எடுத்துங்க, உங்களுக்கு என்ன நான் பாத்துக்க போறேன் அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை தான், அது மட்டும்தான் நான் ராமலிங்க சார் கூட இருக்கிறது. சோ நான் என்னைக்கும் சுயநலமா இருந்தது இல்லை. அதே மாதிரி எனக்கு இந்த டீம் அப்படின்றலாம் எனக்கு எப்பயுமே கிடையாது. எனக்கு நான் என்னோட வேலைகளை வந்து 24 ஹவர்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு எதுக்கு டீம்? எனக்கு டீம் கொடுத்தது ராமலிங்க சார் 2 பேரு. இந்த 12 பேருக்காக எனக்கு கொடுத்தது வந்து பாபு சார், ராஜகுமார், சையத் அலி, சேலம் ராமலிங்க சார் எல்லாம் என் டீமுக்கு கீழே கொடுத்தது எனக்கு பாபு சார். அவருடைய ஐடியா நீங்க போட்டுங்க எடுத்துங்க சங்கஸ்தான் சொல்லிட்டு ஸ்பான்சர் மாத்தி கொடுத்தாரு. ஒரு மீட்டிங்ல பேசுறேன், எனக்கு 12 பேர் போட நேரம் இல்லைன்னு. உடனே சையத் அலி சார் என்னோட ஐடியும் பாஸ்வேர்டும் வாங்கி சையத் அலி சார் எனக்காக 6 பேரை போட்டு கொடுத்தாரு. அப்படி வந்ததான் எனக்கு 12. என்னால அது எனக்கு களத்துல இறங்கலாம் வேலை செய்ய நேரமும் இருக்காது. இன்னும் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சுட்டா என்னோட பணிகள் நிறைய. எனக்கு டீம் எல்லாம் கிடையாது. எனக்கு டீமும் யாரும் முத்திரையும் குத்த முடியாது. நான் அந்த மாதிரி ஆளும் இல்லை. நான் சுயநலம் இல்லாதவன். நான் இன்னைக்கு கூட வரக்கூடிய ப்ராஜெக்ட்ல ஐடி இல்லாம என்னால ஒர்க் பண்ண முடியும். எனக்கு பணம் குறிக்கோள் அல்ல. நான் எதுக்காக வந்திருக்கேன்? எல்லாரையும் ஜெயிக்க வைக்கணும். அது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள். சோ என்னுடைய எய்ம் அது எப்பயுமே மாறாது. ஒரு எய்ம் வச்சுட்டுனா அது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை போய் அடையணும் போய்கிட்டே இருப்பேன். ஆனா சில இடங்கள்ல ஃபெயிலியர் சந்திக்க தான் நேரிடும். அந்த ஃபெயிலியர் சந்தித்தாலும் நம்ம ஏதாவது முனைப்போடு செய்யலாம்னு பார்த்தா எனக்கு சப்போர்ட் இருக்காது. இப்படிதான் ஒவ்வொரு ஃபெயிலியரும். ஆனா என்னைக்குமே வாழ்க்கையில ஃபெயிலியர்ன்றது நிரந்தர வார்த்தை அல்ல. ஃபெயிலியர் என்றது என்பது ஒரு அடையாளம் தான் தவிர அது வந்து செயல் அல்ல. அந்த ஃபெயிலியரை சக்சஸா மாத்ததுக்கு நம்மளால எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ கண்டிப்பா அந்த முயற்சி செஞ்சோம்னா நம்ம மிகப்பெரிய வெற்றியை நம்ம அடையலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஆக்டிவிட்டி. இந்த இன்ஆக்டிவிட்டிக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா 200 பேர் வாலண்டியர்ஸ் குரூப் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு நடுவுல ராமலிங்க சாரோட மிகப்பெரிய முயற்சினால டீச்சர்ஸ் குரூப்னு ஆரம்பிங்க அப்படின்னு ராஜா சார்ட்ட சொல்லி எனக்கே ஒரு மாதிரி என்னடா டீச்சர்ஸ் குரூப், எப்படி டீச்சர்ஸ்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அது ஃபெமிலியர் ஆயிடுச்சு. நான் கூட ஏன் சார் டீச்சர்ஸ்னு எதை மாத்துக்கலாம் சார் சொல்லலான்னு பார்த்தேன். இல்ல கரெக்டா தான் இருக்கும் போல இருக்கு, அவர் சொன்னா இருக்கட்டும், ஆனா தலையில்ல. ஆனா இன்னைக்கு பாருங்க அந்த டீச்சர்ஸ் குரூப்ன்ற வார்த்தை எவ்வளவு ஃபெமிலியர் ஆயிருக்கு, எவ்வளவு டீச்சர்ஸ் உருவாயிட்டு இருக்காங்க. நம்மளும் சொல்லும் போதுதான் டீச்சர்ஸ்ன்னு சொல்றோம்.
டீச்சர்ஸ் குரூப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு கம்பெனியே இல்லாம வாலண்டியர்ஸ் குரூப், டீச்சர்ஸ் குரூப், சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ், ப்ராஜெக்டுக்காக ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், ட்ரஸ்டுக்காக இவ்வளவு பேர் இருந்து இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வயலண்டா ஒரு 500 பேரும் சைலண்டா ஒரு 500 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்போ இந்த இன்ஆக்டிவ் சிஸ்டம் இப்படி இருக்கும்போது நம்மளோட செகண்ட் ப்ராஜெக்ட் கிரிப்டோ. சரி, ஏன்னா கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா? அப்ப கனெக்டிவிட்டி வேணும்போது 12 1000 பேர் வேணும். 1000 பேர் இந்த குறிப்பிட்ட இலக்குக்குள்ள ஒரு 12 பேர் முடிப்பாங்களா அப்படின்னு 6 ஆக்குறோம். நல்லா திரும்பி புரிஞ்சுங்க, ஐடி வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக 6 ஆக்கல. கிரிப்டோக்கு நமக்கு 1000 பேர் தேவை. இந்த 1000 பேர் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ல செயல்பாடு வந்து அது பல லட்சங்களை தொடும். அப்ப 1000 எல்லாரும் 12 முடியும் போது ஸ்பீடு கேஷும் நிறைய ஐடிஸ் வர ஆரம்பிக்கும். அப்படின்ற எண்ணத்துல ஸ்பீடு கிரிப்டோக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு சிஸ்டம் சொல்றோம். எல்லாரும் கோஆபரேட் பண்றாங்க சார். அவங்க சேர்ந்து மறுநாளே 12 அவங்களாம் ஃபர்ஸ்ட் லெவல் கூட வாங்கலாம் சார். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்கள பாராட்டணும் சார். ஃபர்ஸ்ட் லெவல் கூட வாங்கல, சேர்ந்த அன்னைக்கு ஒரே வாரத்துல 12 பேர் போட்டவங்க இருக்காங்க. எவ்வளவு சார் நம்பிக்கை அவங்களுக்கு கிரிப்டோல வரணும்ன்றது மட்டும் இல்ல சார், தொடர்ந்து இந்த 5 ப்ராஜெக்ட்லயும் அவங்க வந்து ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரே முடிவுக்காக தான் இவ்வளவு தூரம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாஸ்கரன் சார் ஒரு கருத்து சொன்னாரு, அருமையான வேலிட் பாயிண்ட். அதை நேத்து நான் மார்னிங் ஜூம்ல சொல்லியிருப்பேன், தீபாவளி அன்னைக்கு நல்ல செய்தி வரும். இது ஏற்கனவே நானும் ராமலிங்க சார் பேசியிருக்கோம். பாஸ்கர் சார் சொன்ன கருத்து கிட்டத்தட்ட 80% நானும் ராமலிங்க சார் பேசியிருக்கோம். அது வரதான் போகுது. பாஸ்கர் சார், ஹேட்ஸ் ஆஃப் யூ. இந்த கருத்தை சொன்னது ஒத்து போன கருத்து சார். அது கண்டிப்பா அது நடக்கும் சார். ஸ்ட்ராட்டஜி வேணா மாற்றங்கள் இருக்கலாம், சில வழிமுறைகள் அதுல இருந்து மாற்றங்கள் இருக்கலாம். அதனால நீங்க சொன்னது நடக்கும். சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இந்த ஜூம் மீட்டிங்ல உங்க இந்த பதிவு தைரியமா நீங்க சொன்னதுக்கு, இந்த மாதிரி கருத்துக்கள் வரவேற்கப்படுறது. கண்டிப்பா அது செய்ய போறோம் சார். வெயிட் பண்ணுங்க. அது தீபாவளியா பொங்கலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெஸ்டிவல் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி அனௌன்ஸ் பண்ணி ஸ்பீடு கேஷ்ல ஒரு மிகப்பெரிய இன்கம் உழைக்கிறவங்களுக்கு வர்ற மாதிரி பண்ணதான் போறோம். வெயிட் பண்ணுங்க. சோ இப்படி காலத்தை கடந்து வந்துகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து எல்லாமே ஒவ்வொன்றா பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் சார். இப்ப இருக்கிற பிரச்சனை எதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பஞ்சாயத்து சார். அதாவது 1000 ரூபாய் சென்ட் பண்ணா வாங்க மாட்டாங்க, போன் எடுக்க மாட்டாங்க. சரி, இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்றது? அங்க பாக்கியராஜ் சார் தன் கூட ஒரு 50 பேரை வச்சுக்கிட்டு 50 பேருமே பாக்கியராஜ் சார் மாதிரியே கஷ்டப்படுறாங்க, பாக்கியராஜ் சாரும் கஷ்டப்படுறாரு. இது என்னடா ஒரு பண்றது அப்படின்னு நான் பல நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். பல நாளா யோசிக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை ராஜ்குமார் சார் என்கிட்ட பேசும்போது, இது என்னதான் சார் பண்றது அப்படின்னு. சார் அப்படி சொல்லாதீங்க, உங்களால முடியும், எனக்கு தெரியும். ஆனா எப்படி முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களால மட்டும்தான் இது முடியும். நீங்க யோசிங்க சார். யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா அப்ரூவல் ரிசீவர் மட்டுமே வாங்குற மாதிரி முடியும் சார் அப்படின்னாரு. அந்த நேரத்துல கோயம்புத்தூர் சாஃப்ட்வேர் போகும்போது நம்ம சாஃப்ட்வேர் பத்தி பேசிட்டு இருந்தாரு அவர். என்ன சார் எப்படி போயிட்டு இருக்கு ஸ்பீடு? நல்லா போயிட்டு இருக்கு சார். ராமலிங்க சார் சொன்னாரு, போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பஞ்சாயத்து தான் சார் தலைவலியா இருக்கு அப்படின்னா. ஏன் அலோகேஷன் சிஸ்டத்தை யூஸ் பண்ணலாமே நீங்க அப்படின்னாரு. ஆனா அலோகேஷன் சிஸ்டம் பேரை சொல்லிட்டாரு. அலோகேஷன் சிஸ்டம் அவர் சொன்னது அட்மின்ல வச்சு ஆப்ரேட் பண்றது, அது பேர் அலோகேஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஆனா அந்த வார்த்தையை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. அலோகேஷன் சிஸ்டம் அட்மின்ல வச்சு நம்ம பண்ண முடியாது. இது மக்கள் டு மக்கள், நம்ம அப்ரூவல் பண்ணவே கூடாது. அட்மின்னா அப்ப அதுக்கு வந்து நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகணும். அந்த மாதிரி போகவே கூடாது. நான் அது ராமலிங்க சார் தெளிவா இருக்காரு. அப்ப என்ன பண்றது? ஏன் சிங்கிள் ரோல வச்சு பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு டக்குனு சின்ன ஸ்பார்க் ஒதுக்கி சார். ஸ்பார்க் ஒதுக்கி சிங்கிள் ரோ போட்டு பாக்குறேன், மாத்தி மாத்தி போட்டு பாக்குறேன். 1600 ஐடில 800 ஐடில 2 பேர் வெளில வர மாதிரி வந்தது. அப்புறம் 1400ல 2 பேர் ஐடி வர மாதிரி இருந்தது. அப்படியே போட்டு பாக்குறேன், கடைசியா எனக்கு 1200 ஐடில 4 பேர் வெளில வர மாதிரி அமைஞ்சுது சார். இதுக்கப்புறமும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு எவ்வளவு ட்ரை பண்ண, வரல. அப்ப இதுதான் எக்ஸ்ட்ரீம். இந்த திட்டத்துக்கு இதுதான் எக்ஸ்ட்ரீம். இதுக்கு மேலே நம்மளால மாத்துறதுன்றது கொஞ்சம் கடினம். அப்ப இதையே நம்ம பிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் சார் இந்த சிங்கிள் என்ட்ரி 2 மேட்ரிக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அலோகேஷன் சிஸ்டத்துல நம்ம புது கோடிங் பண்ணிருக்கோம் சார். இப்ப உங்களுக்கு பிரம்மாண்டமா அந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். மதுரை போனோம் இல்லையா, நானும் சாரு பாபுலாம் செட்டிங்ஸ் பண்ணிட்டோம். செட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சு இப்ப கோடிங் பண்ணிட்டு இருக்காங்க சாரு. கோடிங் பண்ணி அநேகமா ஒரு 5 days 4 or 5 daysல நமக்கு வந்துடும் சார். வந்துட்ட பிறகு நம்ம வந்து வெற்றிகரமா அதையும் அந்த விஷயத்தையும் இப்ப சரி, பஞ்சாயத்து விஷயம் முடிஞ்சுதுங்க. அப்ப எல்லா விஷயம் முடிஞ்சதுங்களா? எது மட்டும் பெண்டிங் இருக்கு? 3rd level மட்டும் பெண்டிங் இருக்கு. இப்ப இந்த பஞ்சாயத்து இல்லைன்னா நம்ம ஃப்ரீ சார்.
கிரிப்டோ ஆமா ஃப்ரீன்னு சொல்ல முடியாது. கிரிப்டோ ஆரம்பிக்கணும், அதுக்கு ஐடி போகணும், அது கண்டிப்பா ஒரு மாசம் இருக்கும். எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாசம் 1.5 மாசத்துல இந்த தேர்ட்ல ஒரு பிரச்சனைய கண்டிப்பா நான் எல்லாருக்குமே ₹1 கூட மிஸ் ஆகாம உங்க அக்கௌண்ட்ல வந்து விழும் சார். அதுக்கு 100% நீங்க என்ன நம்பலாம். அதே வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு சொன்னேன், செஞ்சு முடிச்சோம். இன்னைக்கும் அதே தான் சார் சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கு உரிய பணம் வரும். நீங்க அதை மறந்துருங்க. அது நம்ம பணம், இதுல உண்டியில போட்டு வச்சிருக்கோம், என்னைக்கு வேணா உடச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு நம்ம டூப்ளிகேஷன் விஷயத்த நம்ம கொண்டு போவோம் சார். ஏன்னா பாஸ்கர் சார் சொன்னது பணம் ₹1,00,000 எல்லாரும் சம்பாதிப்பாகன்றதுக்காக கிடையாது. 1,00,000 ஐடி டூப்ளிகேஷன் ஆகும். அவர் சொன்ன கருத்து வேலிடான கருத்து. அதை நம்ம யோசிப்போம், அதையும் நம்ம அடுத்தது கொண்டு வருவோம் சார். அது ஏற்கனவே முடிவு பண்ண விஷயம் தான். நானும் ராமலிங்க சார் பேசி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். நடுவில் ராஜா சார் கூட வந்தாரு. அப்ப அவரும் ஒரு 10 நிமிஷம் அந்த டிஸ்கஷன்ல இருந்தாரு. அப்ப அது நாங்க ஓரளவுக்கு அசம்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து ஸ்கிரிப்டா கொண்டு வரணும், அவ்வளவுதான். ஸ்கிரிப்டா கொண்டு வந்து அதுக்கப்புறம் கோடிங்ல கொண்டு வரணும். சரி, அது நல்ல விஷயம் நடக்க போகுது சார். அதாவது பாசிவ்ல ஆக்டிவ வச்சு ஒரு ஆக்டிவ் இன்கம் கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பண்ண போறோம் ஸ்பீட் கேஷ்ல. ஓகே, எல்லாமே சந்தோஷமான செய்தி தான். இப்ப வந்து கிரிப்டோல பாத்தீங்கன்னா, கிரிப்டோல நான் ஃபர்ஸ்ட் பிளான் போடும்போது ஸ்பான்சர் இன்கம் நான் இதுக்கு கொடுக்கல சார், பாசிவ் கொடுக்கல. அப்புறம் பிளானை டிசைன் பண்ணிட்டே இருக்கேன், டக்குன்னு யோசனை தோணுது, இது வரைக்கும் யாரா பாசிவ்ல இன்கம் கொடுத்துருக்காங்களான்னு பழைய ரொசோரியா, பேர்ல்வென்னு, இன்னும் நிறைய கான்செப்ட் என்கிட்ட இருந்தது. அதெல்லாம் போய் பாக்குறேன், இவங்க எல்லாம் கொடுத்தாங்களா, இவங்க எல்லாம் ஏன் கொடுக்கல? கொடுத்தா காசு கம்பெனில இருக்காது. அதாவது பே அவுட் கொடுத்துட்டே இருந்தா கம்பெனில பணம் நிக்காது. அதனாலதான் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஆனா என்னுடைய பிளான் ராமிங் சார் தெரியும், நான் அதிகமா பே அவுட் தான் கொடுப்பேன் என்னோட பிளான்ல. கம்பெனிக்குன்றது ரொம்ப ரொம்ப மினிமம் பர்சன்டேஜ் தான் நிறுத்தும். அது எல்லாருக்குமே தெரியும், இங்க இருக்கிற அச்சுதன் சாருக்கு தெரியும். எல்லாமே திட்டுவாங்க, என்ன சார் நீங்க வந்து எல்லாமே மக்களுக்கு கொடுக்குற மாதிரியே போடுறீங்க அப்படின்னா. அது என்ன, எனக்கு அப்படிதான் வரும் எனக்கு. சோ அது அப்ப பாக்குறேன், ஏன் ஸ்பான்சர்ல இருந்து ஏன் இன்கம் கொடுக்க கூடாது பாசிவ்ல இருந்து அப்படின்னு ஸ்பான்சர் இன்கம் கொண்டு வரேன். அப்புறம் அச்சுதன் சார், பிரபு சார் ஒரு தடவை போன் பண்ணாரு, சார் இதுல பேலோன்ல இருக்கிற மாதிரி எல்லா இன்கமும் கொண்டு வாங்க சார். எல்லா இன்கமும் என்ன லெவல் இன்கம் இல்ல கொண்டு வர முடியாது, ஆனா ஃபியூச்சர்ல லெவல் இன்கம் தனியா கொண்டு வர போறோம். எப்படி ஸ்பீட் கேஷ் லெவல் இன்கம் கொண்டு வர போறோமோ கிரிப்டோலையும் பண்ணுவோம். தேவன் சார் சொன்னாரு. தேவன் சார் சொன்னது அப்ப கொண்டு வர முடியாது, ஆனா பின்னாடி மேன் பவர் வந்தோடனே கொண்டு வரலாம். அதை முடிவு பண்ணி வச்சுக்கிட்டேன், எழுதி வச்சுக்கிட்டேன், பின்னாடி என்னன்னா கொண்டு வரணும் ஸ்பீடு கிரிப்டோல. சரி, ஒரு அழகான ஒரே நாள்ல எல்லாரும் அடிச்சு நோத்தணும், 1,50,000 வரணும், அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டேன். பிரபு சார் சொன்னாரு, இன்னும் அதுல இருக்கிற மாதிரி கொண்டு வாங்க. சரி, கிளப் இன்கம் அதெல்லாம் இருக்குமே, எல்லாத்துலயும் நான் பாத்துருக்கேன் கிளப் இன்கம். சரி, கிளப் இன்கம் இதுல வைப்போம் அப்படி. இப்படிதான் சார் எல்லா நண்பர்களும் என்கிட்ட போன் பண்ணும்போது எந்த கருத்தா இருந்தாலும் நான் கேட்டுக்குவேன். ஆனா அவங்க கருத்து சொல்லும் போது நான் கொஞ்சம் லைட்டா அப்போஸ் பண்ணுவேன், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சொன்ன உள்ள கருத்து அது நண்பர், அது வந்து அவங்க நம்ம நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்துல தான் சொல்லுவாங்க. சில பேர் புரிதலோடு சொல்லுவாங்க, சில பேர் புரிதல் இல்லாம சொல்லுவாங்க. புரிதலோடு சொல்றவங்க எல்லாம் அனுபவசாலியா இருப்பாங்க. அப்ப அதுல இருந்து எடுத்து ஓரமா வச்சுக்குவேன் தவிர ஒதுக்க மாட்டேன். ஆனா அதுல இருந்து ஏதாவது சாராம்சம் எடுத்து அதை நான் புதுமையா பண்ணுவேன். அது என்னுடைய எப்பயுமே ஆட்டிடியூட் சார் அது. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிரிப்டோல வந்திருக்கு சார். நீங்க ஸ்பான்சர் மட்டும் கிரிப்டோல எண்ணிக்கையே வைக்காதீங்க சார். நம்ம வாயில 3 பேரை போட்டேன்னு சொல்லவே கூடாது சார் கிரிப்டோல. சார் நான் இன்னும் எவ்வளவு போடணும்னு நீங்க கேட்கணும். ஏன்னா இவ்வளவு போட்டா எனக்கு எவ்வளவு சார் கிடைக்குன்னு கேளுங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு, நான் உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி தரேன். மிக பிரம்மாண்டமான ஈஸியா போகும் சார். 80 ஐடிக்கு 100 ஐடிக்குள்ள ஒரு சைக்கிள் முடியிற மாதிரி பண்ணிருக்கேன்னா அப்ப பாத்துக்கலாம் சார் எவ்வளவு ஃபாஸ்ட் இருக்கும், நினைச்சு பாருங்களேன். அந்த மாதிரி பண்ணிருக்கேன் சார். சோ இப்போ ஒரு கால்குலேஷன் எடுத்துங்க, 1200 ஐடி வந்தா 4 பேர் போறாங்க அப்படின்னா ஒரு 600 ஐடி வந்தா ஒருத்தருக்குன்னு வச்சுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் வருதுல்ல, அப்ப 1000. அப்ப 600 வந்து 1000 ரூபாய்க்கு வந்து இப்படி 5000 ரூபாய் நம்ம இப்ப வந்து கான்செப்ட் பண்றோம் ஸ்பீடு கிரிப்டோ 5 மடங்கு. அப்ப 600 டிவைட் பண்ணுங்க. 600 வந்து 5ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? கிட்டத்தட்ட ஒரு 852. 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 5 35 7 170 ஐடி வந்தா கிரிப்டோல வந்து முடியணும். நான் சொல்றது புரியுங்களா? நான் பணத்துக்கு சொல்றேன். 1000 rupees பணம் கட்டினா நமக்கு 1200 1024 ஐடி வந்தா ஒரு ஐடி வெளில வருது. இங்க 5 மடங்கா பணம் தரும், 5000 ரூபாய். அப்ப 1024 5ஆல வகுத்தா 200 பேர் வந்தா கிரிப்டோல ஃபர்ஸ்ட் லைன் முடியணும். அப்படிதான் அந்த ப்ரொபோர்ஷனேட்ல 200 இருந்தது 132 ஆகுனேன். 132 ஆகுனேன் 3 மேட்ரிக்ஸ். 3 மேட்ரிக்ஸ் 3 பேர் போட்டுருவாங்க. 2 பேரே 1000 ரூபாய் போடாம இருக்காங்க ஸ்பீட் கேஷ்ல. 3 பேர் வந்து
சிஸ்டம் ப்ரொமோட்டர்ல இருக்கிறாங்க. அதனால அந்த 3 கணக்கு காட்டிடுவாங்க. ஓப்பன்ல விடும்போது 3 பேர் போடாம இருந்தா என்ன பண்றது? நான் ஸ்டாப் ஸ்பீடு கேஷ் சப்போர்ட் பண்ணோம். அங்கிருந்து முடிச்சவங்க வந்துட்டே இருப்பாங்க. இருந்தாலும் பத்தாது. என்ன பண்ணலாம்? அப்ப ஏன் நம்ம இங்கேயும் அலோகேஷன் சிஸ்டமா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ மேட்ரிக்ஸை எடுத்துட்டு, மேட்ரிக்ஸே கிடையாது இப்ப இங்க ஸ்பீடு கிரிப்டோ எல்லாமே சிங்கிள் ரோ மேட்ரிக்ஸ் எடுத்து பார்த்தேன் சார். 132ல கொண்டு வந்தா, அடுத்தது 90ல கொண்டு வந்தா, இப்ப 80 பேர் சார். 80 பேர் முடிஞ்சா ஃபர்ஸ்ட் சைக்கிள் முடியுது. எவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம மக்களுக்கு சீக்கிரம் எல்லாமே பெனிஃபிட் அடைய முடியுமோ அதை தான் சார் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நிச்சயமா இது ஸ்பீடு கிரிப்டோ ஒரு வரலாறு படைக்கும் சார். ஸ்பீடு நம்ப மாட்டீங்க, ஸ்பீடு கிரிப்டோ மாதிரி 10 மடங்கு பவர்ஃபுல் பிளான் சார். எம்பவர் கேஷ் நம்மளோட தேர்டு பிளான். அது வந்து நவம்பர்ல இருந்து அதை நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். நவம்பர்ல இருந்து டார்கெட்டை பத்தி பேச ஆரம்பிச்சிருவோம். ஸ்பீடு கேஷ்ல எவ்வளவு முடிச்சிருக்கணும், ஸ்பீடு கிரிப்டோல எவ்வளவு முடிச்சிருக்கணும் அப்படின்னு அதை பேச ஆரம்பிச்சிருவோம். கண்டிப்பா தேர்ட் பிளான்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லாமே செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆயிடலாம். நம்மளுடைய ஃபோர்த் பிளான் வந்து பெண்களுக்குரியது. ரொம்ப வித்தியாசமா பெண்களை வந்து இந்த திட்டத்துல வந்து கொண்டு வர முடியாது. இந்த திட்டத்துல பெண்கள்லாம் வரமாட்டாங்கன்றத உடைக்கிறோம் சார். எவ்வளவு பெண்கள் வரப்போறாங்கன்னு மட்டும் நீங்க பாருங்க. சோ பெண்களுக்கு ஒரு திட்டம், இப்படி ஒரு பெரிய சமுதாயமே நம்மள வந்து அடையாளம் பார்க்க போகுது சார். இந்த சமுதாயத்துல நம்ம அடையாளம் காணணும்னா நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டியது, நமக்கு நிறைய அவமானங்கள் வரும் சார். நமக்கு நிறைய சூழ்ச்சிகள் வரும், நமக்கு நிறைய வஞ்சகங்கள் வரும், துரோகம் வரும், ஏமாற்றம் வரும், நம்பிக்கை துரோகம் வரும், மதியாமை வரும், ஏழ்மையும் இருக்கும், இயலாமையும் இருக்கும், முயலாமையும் இருக்கும், சுயநலமும் இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு மனிதர்களுடைய நிகழும் அன்றாட நிகழ்வுகள். இதையெல்லாம் கடந்து எவன் செல்கிறானோ அவன் ஒருவன் தான் சார் வெற்றியாளன். அவன் மட்டும்தான் சமூகத்தில் அடையாளம் காணப்படுகிறான். இந்த வரிகள் அந்த சுரபி பப்ளிகேஷன்ல புக்ல பின்னாடி இருக்கும் சார். நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டம் வரும்போது அதான் படிச்சு பார்ப்பேன். படிச்சு பார்த்து கடந்து போவோம். நம்மளுடைய இலக்கு வந்து வெற்றி. காலங்கள் வேணா ஆகலாம். 2019 கிடைக்க வேண்டிய வெற்றி தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதானே. அது கிடைக்கும், 2024 கிடைக்கும், 2030 கூட கிடைக்கும். ஏன் எனக்கு 80 வயசு ஆகும்போது, ஏன் நான் மரணத்துல இருக்கும்போது, அந்த கடைசி மரணத்துக்கு முன்னாடி அரை மணி நேரத்துல கூட கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். அதனால நம்ம இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சார். ஒரு நெகட்டிவ் தான் சார் பாசிட்டிவ் இருக்கு. நம்மளுடைய பலவீனங்கள் தான் சார் பலமா மாத்துறோம். அதனால மிகப்பெரிய வெற்றியை அடைவோம். நம்மளை நோக்கி இருக்கிற நிறைய விஷயங்கள் எப்படி நம்மளுக்கு ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம கடந்து அதை சாதகமாக மாத்தி பயந்து போகாம, வேற யாரும் பயந்து ஓடிடுவாங்க சார். அவ்வளவு பிரச்சனைகள் ஆரம்பத்துல நான் கூட ரொம்ப பயப்படும் சார். எனக்கு என்ன சொல்லு தாங்காது. ஆனா எனக்கு ராமலிங்க சார் பக்கத்துல இருக்கிறதால அது எனக்கு இரும்பு மாதிரி. அவர் கையை நான் பிடிச்சிட்டுனா நான் தைரியம் ஆயிடுவேன். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இவ்வளவும் காலம் கடந்து 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 இவ்வளவு விஷயங்கள் அந்த 3 மாசத்துல எவ்வளவு விஷயங்கள் நீங்க பாத்திருப்பீங்க சார் லைஃப்ல. நம்ம லைஃப்ல இப்ப அந்த 3 மாத லைஃப்ல நீங்க பாத்திருப்பீங்கல்ல, எவ்வளவு கடந்து இன்னும் கடந்து போகணும். ஒருத்தர் கூட ஜூம் மீட்டிங் 4 நாள் முன்னாடி ரொம்ப பில்டப் பண்றீங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். அது பாபு சிரிச்சுக்கிட்டே அவர் தூக்கி வெயிட்டிங்ல போட்டார். ஆனா எனக்கு அந்த வார்த்தை கஷ்டமா இருக்கு. பாபு சிரிச்சுக்கிறாரு, என்னால் தாங்க முடியல அந்த வார்த்தை. என்ன பில்டப் பண்றோம்? அது வார்த்தையே எனக்கு அர்த்தம் தெரியாது. பில்டப் பண்றதுக்கு வார்த்தை அர்த்தம் தெரியாது. ஆனா பில்டப்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா பேசுறோமா அப்படின்னு அந்த மனிதரும் பார்க்கதான் போறாரு. இன்னும் 2-3 வருடங்கள் கழிச்சு இல்ல ஒண்ணு அவர் பாப்பாரு, வேடிக்கை பார்ப்பாரு, இல்ல தான் பேசுறது தவறுன்னு உணர்ந்து இறங்கி களத்துல அடிப்பார். இது ரெண்டும் நடக்கும் சார். சோ வாய்ப்புக்கு நன்றி. இன்னைக்கு நான் மீட்டிங் எடுக்கிறேன் சார் ஈவினிங். போன வாரம் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்க. எனக்கு இல்ல சார், நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு 630 பேர் கொண்டு வந்தீங்க. நான் டெய்லி அந்த 630 வரணும்னு சொன்னேன். அந்த விமன்ஸ் மீட்டிங்க்கு நான் சொன்னேன். நிறைய விமன்ஸ் பேசுறாங்க, அவங்களை நம்ம பாராட்டணும். ஒரு 1000 பேரை கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அன்னைக்கு 200 பேரா இருந்தது, 380 வரைக்கும் கொண்டு வந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம இப்ப இருக்கிற 300 பேர் தான் சார் நினைச்சோம்னா, ஆளுக்கு ஒரு 3 பேரை உட்கார வச்சோம்னா 1000 மாறும் சார். இந்த 300 பேர் டெய்லி 300 பேர் வர ஆரம்பிச்சிருவீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அடுத்து கிரிப்டோ இன்னும் நம்மளோட செயல்பாடுகள் நிறைய இருக்கு. நம்மளோட அப்டேட் வந்து டெய்லி வந்துகிட்டு இருக்கும். கிரிப்டோ ஆரம்பிச்ச பிறகு கண்டிப்பா இந்த 300 பேர் வர ஆரம்பிச்சிருவீங்க. வழக்கம் பழக்கமா மாறிடும். எப்படி 200 பேர் வழக்கமா வந்துட்டு இருந்தாங்களோ அது பழக்கமா மாறின மாதிரி இந்த 300 பேர் வழக்கமா மாறி பழக்கமா மாறிடும். அடுத்து 400 பேர் வர ஆரம்பிப்பாங்க மார்னிங் மீட்டிங்ல.
அதுக்கடுத்து எங்களுடைய இலக்கு டிஎன்பிசி கிளாஸ் காலையில எடுக்க போறோம். நானு, மகாராஜன் சார், நம்ம ராமலிங்க சாரோட பையன் பாலமுரளி, என் பொண்ணு, எல்லாரும் செப்டம்பர் மாசம் அவங்க செகண்ட் குரூப் முடிச்ச உடனே எல்லாருமே கிளாஸ் எடுக்க போறாங்க. நான் என்னுடைய கிளாஸ்ல மேக்ஸ் ஃபார்முலா இல்லாம எப்படி மேக்ஸ் போறதுன்றதை நான் எடுக்க போறேன் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அப்ப இளைஞர்கள் நிறைய பேர் உள்ள வருவாங்க, நம்ம ஜூம் மீட்டிங்கை பார்ப்பாங்க. அப்ப பார்த்துட்டு நம்மளோட திட்டங்களையும் தெரிஞ்சுக்காங்க. இது கண்டிப்பா 5000 பேர் கொண்ட ஜூமா மாறப்போகுது. நம்ம ட்ரஸ்ட்ல ஒரு வார்த்தை எழுதியிருந்தோம், கிராமங்கள் தோறும் டிஎன்பிசி கிளாஸ் நடக்குன்னு. அதுக்கு முன் உதாரணமா நம்ம ஜூம்ல நம்ம டிஎன்பி கிளாஸ் நடத்த போறோம். அதுக்கு ஜி.கே. சாமி சார்ட்டையும் பர்மிஷன் கேட்டோம், நானும் ராமலிங்க சாரும். ஓகே சார், 4 நாள் இது 3 நாள் இது மாத்தி மாத்தி பண்ணிக்கலாம் சார் சொல்லிட்டாரு. அவருக்கும் எங்களுடைய நன்றிகள். தொடர்ந்து வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு முயற்சியிலையும் நம்ம வெற்றி அடைய வேண்டும். எந்த தடைகள் வந்தாலும் அதை தகர்த்து எறிவும் சார். தனி மனிதனால் முடியாது, நீங்க எல்லாரும் பலம் தரணும் சார். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு பலமும் டாப் லீடர்ஸ் எல்லாருக்குமே அது அடுத்த பலம் சார், மிகப்பெரிய பலமா மாறி இந்த இயக்கம் ஒரு மிகப்பெரிய மாபெரும் இயக்கமாக உருவாகும் சார். இப்ப அட்மின் டைரக்டர்ஸ் ஆகஸ்ட் வரைக்கும் 50 பேரை எடுக்கணும்னு முடிவு பண்ணோம் ஆரம்பத்துல. இப்ப கிட்டத்தட்ட 44 பேர் வந்துட்டாங்க. ஆகஸ்ட் 15th அப்புறம் ஒரு 50 பேரை செலக்ட் பண்றோம் சார். யாருடைய ரெக்கமெண்டேஷனும் நாங்க கேட்கறதும் இல்லை. ஒன்லி ராமலிங்க சாரும் நானும் பாபு சாரும் முடிவு பண்றது மட்டும்தான் சார். நாங்க மார்க்கெட்டிங் டைரக்டர், அட்மின் டைரக்டர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் செயல்பாட உற்று பாக்குறோம் சார். அவங்களோட ஜூம்ல எப்படி செயல்பாடுகள் இருக்கு, எப்படி இந்த விஷயங்களை பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க. நமக்காக பாசிட்டிவா எடுத்துக்கிறது இல்ல சார், இந்த சிஸ்டத்துக்குள்ள இறங்கி சிஸ்டமா மாறி பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க. அந்த பாசிட்டிவா இறங்கி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாம் பார்த்து அந்த அட்மின் டைரக்டர்ஸ் இதை சூஸ் பண்ணி இந்த அட்மின் டைரக்டர்ஸ் எப்படி நம்ம ஜூம் மீட்டிங் நடத்துறோமோ அதே மாதிரி ஜூம் மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கோம். ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் ஜூம் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் தனியா கொடுத்துருக்கோம். மண்டே வந்து அட்மின் டைரக்டர்ஸ் மீட்டிங், டியூஸ்டே வந்து விமன், வெட்னஸ்டே வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், தேர்ஸ்டே வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ், ஃப்ரைடே வந்து விமன், சாட்டர்டே சண்டே ஆல் லீடர்ஸ் மிங்கிலா நம்மளோட ஷேரிங்ஸ் எப்படி நம்ம டெவலப் ஆயிருக்கோம், நம்ம என்ன பண்ண போறோம். ஏதாவது குறைகள் இருந்தாலும் தப்பு கிடையாது. குறைகள் இருந்தா கோர்ஸ் பண்றவங்க விட்டுருங்க சார், சொல்லட்டும். அந்த குறைகளுக்கு பதில் சொல்லதான் நம்ம இருக்கிறோம். அவங்க குறைகளா சொல்றது இல்ல, வேதனை. அது வேற ஒண்ணும் இல்லை. அது நம்ம குறைன்னு நினைச்சிட்டு நம்ம உடனே எமோஷன் ஆயிடுவோம். அது வேதனை. ஏன்னா அவர் நம்ம சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறோம், நம்ம கூட இருக்கிறவரு இது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் பதிவிடுவாரு. அப்ப நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ எப்பயும் போல இந்த லீடர்ஸ் மீட்டிங்கை சிறப்பா கொண்டு போவோம். ஈவினிங் ஜூம் மீட்டை புது மக்களுக்கான மீட்டிங் அப்படின்ற எண்ணத்துல எவ்வளவு பேரை நம்ம உட்கார வைக்க முடியுமோ உட்கார வைப்போம். இன்னும் 6ஆம் தேதி 7ஆம் தேதி சார் இங்க கல்லூர் வந்துடுறாங்க. வந்துட்ட உடனே ஜூம்ல கிரிப்டோ மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். 10ஆம் தேதியோட க்ளோஸ் பண்ணிடுறோம். 10ஆம் தேதி ஈவினிங்ல இருந்து ஐடி போட ஆரம்பிச்சிடறோம். ஐடி போட ஆரம்பிச்சு 15ஆம் தேதி பூஜை. அன்னைக்கு நம்ம சாருடைய பர்மிஷனோடு இல்ல சார் சொன்னதான் நல்லா இருக்கும். எங்க நடத்த போறோன்றதை இப்ப சார் சொல்லிடுவாரு. 15ஆம் தேதி பூஜை. அன்னைக்கு மிக பிரம்மாண்டமான ஆகஸ்ட் 15th நீங்க எல்லாம் கொடி ஏத்திட்டு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ டீச்சர்ஸ் இருப்பீங்க, டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணீங்க, பண்ணிட்டு நம்ம மதியானமா கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவை நம்மளால எந்த விதத்திலயும் நம்மளுடைய பங்கு கண்டிப்பா நாட்டுக்கு தேவை. நம்ம போய் கொடி ஏத்திட்டு குளிச்சுட்டு கொடிய பின் பண்ணிட்டு கொடியை எங்க ஏத்தனமோ அலுவலகங்கள ஸ்கூல்ல நம்மளுடைய பார்ட் எங்க இருக்கோ அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விழாவை நம்ம ஜூம்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். ஸ்டார்ட் பண்ணி மிகப்பெரிய வெற்றியை 2வது அத்தியாயத்தை நம்ம தொடங்க போறோம். முதல் அத்தியாயத்தோடு இது எப்படின்னா சிலபஸ் தான். இது முதல் அத்தியாயம் 2வது அத்தியாயம் குவார்டர்ல சிலபஸா வைப்பாங்க. 3rd சாப்டர் 4th சாப்டர் வரைக்கும் ஆஃப்வேர்ல வைப்பாங்க. கடைசி 6 சாப்டர் ஆன்வர்ல வைப்பாங்க. அந்த கடைசி அந்த ரவுண்ட் முடியும் போதுதான் நம்மளுடைய அத்தியாயம் முடியும், நம்மளுடைய சாப்டர் முடியும். முடிவல்ல, நம்மளுடைய 5 ப்ராஜெக்டினுடைய முடிவு வரும்போது நம்ம எந்த இடத்துல இருக்கோம், வேர் வி ஆர்ன்றதை நம்ம உணர்வோம். சோ இது ஒரு தொடர்கதை சார். இந்த தொடர்கதைக்கு நம்ம எல்லாருமே கதாபாத்திரங்கள், நம்ம எல்லாமே கேரக்டர்ஸ் தான். ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு வேலையை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம், சிறப்பா இருக்கும். அந்த எல்லா கேரக்டருமே அந்த கதையினுடைய கருக்காக தான் போராடிட்டு இருக்கோம். அந்த கதை மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையும் சார். ஸோ நம்மளுடைய சிஸ்டம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையும் என்பது 100% உறுதி. உங்களுடைய துணையோடு உங்களுடைய ஆதரவோடு. வாய்ப்புக்கு நன்றி சார். வணக்கம். தேங்க்யூ சங்கர் சார், ரொம்ப எக்ஸலண்டான ஸ்பீச். இன்னைக்கு உங்க மனசுல உள்ள விஷயங்களை பூரா நீங்க இறக்கி ஒரு 350 பேர்ட்ட வச்சுட்டீங்க. இப்ப நீங்க ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து நம்மளுடைய அட்மின் டைரக்டர்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜி.கே. சாமி சார், ராஜா சார்,
அட்மின் டைரக்டர்ஸ் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். சூப்பர் சூப்பர் ராஜா ஜி, வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர் சார் சூப்பர். எல்லாரும் என்ன பண்றீங்க? மாதேஸ்வரன் ஃபர்ஸ்ட் அப்படியே கிரீதர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நீங்க வந்து நீங்க வந்து உங்களுடைய ஷேரிங் பண்ணலாம். ஒரே நிமிஷம் தான், அதுக்கு மேல எடுத்துக்க கூடாது ப்ளீஸ், டைம் இல்ல. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முத்துக்குட்டி சார் வெல்கம், நானே இன்வைட் பண்றேன் எல்லாரையும். சார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் முத்துக்குட்டி திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். சார் சங்கர் சார் நிறைய அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி டானிக் மாதிரி, அதாவது சோர்ந்து இருக்கவங்களை சுறுசுறுப்பா ஆகுறது. நமக்காக வாழாம மற்றவங்களுக்காக வாழும்போது தான் அந்த வாழ்க்கையோட அர்த்தமே இருக்கு சார். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு ஒரு குடும்பத்திலையும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதை நாங்க உறுதியா நம்புறோம் சார். அதனால அனைவரும் இதுல சேர்ந்து பயணிச்சு வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல பொருளாதாரத்துல சுதந்திரம் அடையணும்னு வேண்டிட்டேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சார். நன்றி நன்றி. அடுத்தது ராஜேஷ் டி. ராஜேஷ் டீன்னு பரவாயில்ல பேசுறாங்க எல்லாருமே. ராஜேஷ் டி சார் வணக்கம் சார். அனைத்து உறவுகளுக்கும் உற்சாகமான வணக்கம். சார் இப்ப கோடிங் பத்தி பேசினாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நிறைய நண்பர்ல உள்ள கொண்டு வரணும், நிறைய பேரை வாழ வைக்கணும். என்னோட கருத்து என்னன்னா, நிறைய நண்பர்களை வாழ வைக்கணும், எல்லாரோடைய பொருளாதார சுதந்திரம் அடைய வைக்கணும். அதுக்கு ஒன்று கூடுவோம், வென்று காட்டுவோம் சார். நன்றி சார். தேங்க்யூ. ஜி கே சாமி சார். சார் உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல, வாய்ஸ் கிளியரா இல்ல ஜி சாமி சார். சார் இப்ப தெளிவா இருக்குங்களா? இப்ப தெளிவா இருக்கு சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தனது எண்ணங்களை சிந்தனைகளை உருவமாக்கியது எப்படி அப்படிங்கறத கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரத்துல நம்ம கேட்டுட்டோம். இதை உருவமாக்குறதுக்கு என்னுடைய கணிப்புப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 ஆண்டு காலம் முன்பே அவரது மனதில் உதித்த எண்ணங்கள் தான் இன்னைக்கு வடிவமாக வந்திருக்கு. அப்பா அம்மா சொத்து சேர்த்து வைக்கும் போது பிள்ளைகள் அதை அழிச்சிடக்கூடாது, அதை கட்டி காப்பாற்றணும் அப்படிங்கிற மனநிலையோட தான் சொத்து சேர்த்து வைப்பாங்க. அதுபோல நம்ம அனைவருக்குமான சொத்து உருவாக்கி நம்ம கையில கொடுத்துருக்காங்க. இதை கட்டி காப்பாத்துறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. இதை நம்ம எல்லாருமே உணர்வாக புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் சங்கர் சார் போல, ராமலிங்கம் சார் போல, பாபு சார் போல, இன்னும் இருக்கக்கூடிய அணித்தலைவர்கள் போல உணர்வாக இதை புரிந்து உள்வாங்கி நம்ம இனிவரும் காலங்களில் பயணிக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். இந்த தனி மனித விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் போல ஒன்றாக இணைந்து பயணிக்கணும். கீழே விழுவதல்ல தோல்வி, விழுந்தே கிடப்பதுதான் தோல்வி. ஒவ்வொரு முறையும் கீழே விழுவது அழுவதற்காக அல்ல, எழுவதற்காக என்ற மன உறுதியை நம் மனதில் வைத்து பயணிச்சோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக இனி வரக்கூடிய அத்தனை திட்டங்களிலும் நாம் பயணிக்க முடியும். நம்மால் பல குடும்பங்கள் பயணித்து பலன் பெற முடியும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும், இயற்கைக்கும், பிரபஞ்சத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஏகேஎம் கிருஷ்ணமூர்த்தி சார். வணக்கம் சார், கேக்குதுங்களா? கிளியரா கேக்குது சார். வணக்கம் சார். பிபிஎஸ் குடும்ப உறுப்பினர் வணக்கம், உங்களுடைய காலை வணக்கம். இது வரைக்கும் பேசின தலைவர்களை எல்லாம் அப்சர்வேஷன் பண்ணிட்டு இருந்தேன். சங்கர் சார் மொத்த விளக்கமா சொல்லியிருக்காரு. நேற்று ஒரு 2 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐடின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ராமலிங்க சார். 2 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். இன்னைக்கு ஒரு 5 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐடி போடணும். நல்லா பண்ணிட்டு இருக்கேன் சார். சிறப்பா நடக்குது சார். நன்றி சார். நன்றி நன்றி கிருஷ்ணமூர்த்தி சார். செந்தில்குமார் சார் வெல்கம். மீண்டும் ஒரு முறையாக அனைத்து பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் மில்லியனர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மில்லியன் காலை வணக்கங்கள். மேக்கிங் எ போன் கால் சீப்பர் தன் போஸ்ட் கார்டு. ஒரு தபால் அட்டையுடைய விலையை விட ஒரு போன் காலுடைய விலையை நான் குறைப்பேன் என்று ஒரு மனுஷன் கனவு கண்டார். அப்போ அவருடைய கனவு இந்தியா முழுக்க இருக்க எல்லாரும் 50 பைசாவுக்கு குறைவாக போன் கால் பேசணும்னு நினைச்சாரு, கனவு கண்டாரு, கனவுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தாரு, திட்டத்தை செயலாக்கம் செய்தாரு.
நீங்க பாத்தீங்கன்னா இலவசமாகவே அன்லிமிட்டெட் கால் பேசக்கூடிய வாய்ப்பு இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் கிடைச்சிருக்குது. உலகம் இன்னைக்கு வரைக்கும் எப்படியா இந்த மக்களால முடியுது என்று நம்ம திட்டிக் கொண்டிருக்கிற ஒரு திட்டமாக அது இருக்கிறது. ஆனா அநேக மனிதனுடைய கனவு இன்னைக்கு நனவாய் கொண்டிருக்கிறது. அது மாதிரிதான் இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற அல்லது இறை பிரபஞ்சம் கொடுத்திருக்கிற ஒரு தவ புதல்வன் தான் சங்கர் சாரு. அவருடைய திட்டத்துக்கு உறுதுணையாக இருந்து நீங்க கனவு காணுங்க சார், திட்டமிடுங்க சார், கூட இருந்து நாங்க செயலாக்கம் தரோம் என்று எஸ்ஜிஆர் சாரு, இன்னும் அதுக்கு ஒரு முதுகெலும்பா ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிற அற்புதமான தலைவர்கள் பாபு முதல் கொண்டு நிறைய சார் இருக்கிறாங்க. ஸோ நண்பர்களே, இன்னைக்கு ஒருவருடைய கனவு அநேகருடைய வாழ்க்கை மாறி இருக்குது. எப்பன்னா அந்த கனவின் பயனை பெற்றவர்கள் தங்கள் கனவாக அதை மாற்றிக்கொண்ட உடனே, அது மாதிரி நாம எல்லாரும் சேர்ந்து அவருடைய கனவுல நம்முடைய கனவை இணைத்து அவருடைய கனவுக்கு ஒரு செயல் திட்டம், விளக்கம், பிளான் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்த மாதிரி நீங்களும் உங்களுடைய கனவுகளை இதற்குள்ள, இந்த வரையறைக்குள்ள ஒரு திட்டமிடுதல் அதை நம்ம செஞ்சு முடிச்சோம்னா உங்களுடைய கனவும் நிறைவேறும். உங்கள் மூலம் இன்னும் நிறைய சமுதாயத்துடைய மக்களுடைய கனவு நிறைவேறும். அதை நாங்கள் செய்து முடிப்போம், மிகப்பெரிய அளவில் ஜெயிப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள், நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோவை பாலசுப்ரமணியன் சார். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சார். பாலசுப்ரமணியன் பேசுறேன் சார். சார், இப்ப புது கோடிங் ரொம்ப அட்டாசமா பண்ணியிருக்காரு சார் சங்கர் சார். இது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அது பெருமை சேர்த்தணும் அப்படின்னா இமிடியேட்டா நம்ம எடுக்க வேண்டிய காரியம் அத்தனை பேருக்கு ரீச் கொடுக்கணும். 1 லட்சம் என்ட்ரிங்கிறது இமிடியேட்டா நம்ம கொண்டு வரதுக்கு வழி பண்ணணும் சார். அதுக்கு உறுதுணையா இருக்கிறேன் சார். நேற்று ரெண்டு பேர்த்த புதுசா அனுப்பிச்சிருக்கேன். நம்ம டவுன்லைனுக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். டவுன்லைன்ஸ் எல்லாத்துக்குமே யாராவது முடிக்கலையோ ரெண்டுங்கிறது மினிமம் சொல்லியிருக்கேன் சார். அதுக்கு மேலே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அடுத்தடுத்த நிலைக்கு உயர்த்துக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் சார். மேலும் டைரக்டுக்கு நிறைய பேசிட்டு இருக்கு சார். நன்றி சார், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சார். செந்தில் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார் அடிக்கடி சொல்லுவாரு, நைட்டு தூங்கும்போது உங்க பொன்னாடி பசங்க அப்பா அம்மா பாருங்க, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வரும். அதுதான் இப்போ பல பேர் அவங்களுக்காக வாழல சார். பாதி பேர் அவங்க குடும்பத்துக்காக வாழ்றாங்க. அதையும் தாண்டி ஒரு சிலர் அந்த சமுதாயத்தை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுல ஒரு டீம் தான் இந்த ராமலிங்க சார் டீம். நல்லதே நடக்கும் தொண்டு மூலியமா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இதுல ஒரு நபரா சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று ஷாக் ஆயிட்டேன் சங்கர் சார் ராமலிங்க சார் பேசும்போது. ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி சார். 2வது, லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை சார் ஒரு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க சார். ஒரு சிலருக்கு சொன்னா புரியும், ஒரு சிலருக்கு 5 தடவை சொன்னா புரியும், 10 தடவை சொன்னா புரியும். அந்த மாதிரி நான் இதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா இன்னும் வீட்டு இருந்து ஓடல, அது நல்லாவே தெரியுது. அந்த மாதிரி பார்க்கும்போது லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை ஜாஸ்மின் ஜோசப் மேடம் ரொம்ப பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க சார். ஒரு மைண்ட் ஓப்பனர் மாதிரி சைலண்டா ஒரு 500 பேர் சார் 100 பேர் மேல போட்டிருக்காங்க. ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. வளர்கொடி மேம் ரொம்ப நன்றி. இன்னைக்கு தனசேகரன் சார் பேசினாரு. அவர் ஒரு ஊராட்சியில ஒரு ஆக்டிவிட்டில பண்ணிட்டு இருக்காரு. ஏரியில இருக்கிற அந்த உழைக்கிற மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் சார். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். அப்படியே அந்த விவசாயிகளுக்கு கொண்டு போங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி 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 சார். அடுத்து நெக்ஸ்ட் பால்பாண்டி சார். தேங்க்யூ, வெல்கம் சார். PPA பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் ஸ்பீட் கேஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். பால்பாண்டி ஃப்ரம் மதுரை. எண்ணம் போலே எல்லாம் நடக்கும், எதுவும் தப்பாது எதுவும் தப்பாது சார். அது போல நம்ம நினைக்கிறது எல்லாமே அப்படியே நடக்கும். ஏன்னா நம்ம நல்லதுதான் நினைக்கிறோம். இந்த பிரபஞ்சம், இந்த கடவுளும் நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி உண்மையிலே நல்ல அலைகளை தான் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மனித சக்தியை கொடுத்துருக்காங்க. அருமையா நம்ம நிறைவேற்றுறதுக்கான காலமும் வந்துருச்சு. அது நல்லாவே சூப்பரா போகும். அதவே என்ன சொல்றேன், ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. அது போல நம்ம எல்லாத்துக்கும் அது போல தெரியுது. நம்ம பாத்தீங்கன்னா நீங்க நல்லா இருக்கணும், இந்த நாடு முன்னேற மாதிரி நாம முன்னேற சங்கர் சாரு, நீங்க பாபு சார், இந்த மாதிரி ஒரு ஒருமித்த நல்ல
எண்ணங்களுடைய மக்கள், இந்த நாடும் நாமும் இந்த நல்லதே நடக்கும் அறக்கட்டளையும் நல்லா இருக்கிறதுக்கு, இந்த வாழ்நாள் பூரா நம்ம சேவை செஞ்சு மக்களை கொண்டு ஒருமைப்படுத்துறதுக்கு நம்மளுடைய மகத்தான எண்ணங்கள் அவசியம். அதுக்கு கடவுளும் நிச்சயம் தருவார். வெல்லுவோம் வெல்லுவோம், வெற்றி கொண்டே செல்லுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் அனிஷா மேம். குட் மார்னிங் டு ஆல். சார், இப்ப சங்கர் சார் சொன்ன மாதிரி எல்லா பிளானுமே சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இந்த நியூ சிஸ்டம் எல்லாருக்குமே செட் ஆகும். எந்த அளவுக்கு இவங்க எல்லாம் புரிஞ்சு ஒர்க் பண்ண போறாங்கன்றது அவங்கவுங்க கையில தான் இருக்கு. அவருடைய இந்த அளவுக்கு ஒரு ஓப்பன் மைண்டா நம்மளுக்கு சொல்லியிருக்காருன்னா அவருடைய பெனிஃபிட் கோசம் சொல்ல, நம்மளோட பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நினைச்சுக்கிட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணணும். அதுல நானும் உட்படதான். ஆக்சுவலா எனக்கு டைம் இல்லைன்றது சொல்லவே கூடாது யாருமே. நம்மளுடைய தேடுதல் எல்லாமே ஒரு நோக்க தான் போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே ஒரு பணம்ன்றது ஒரு குறிக்கோளா இருக்கக்குள்ள நமக்கு இந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட், நிறைய நெட்வொர்க்ஸ் பார்த்திருப்போம். இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு அட்மின்ல இருந்து யாருக்கிட்டயுமே நீங்க கேட்கவே முடியாது. அட்மின்னா என்னன்றதே தெரியாது யாருக்குமே. அப்படி ஒரு சிஸ்டம் தான் நம்மளோட சிஸ்டம். இத புரிஞ்சுக்கிட்டு இதை எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட ஃபியூச்சர் பிளான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பீட் கிரிப்டோ பத்தி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம இன்னும் நாட்கள் எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னும் ஒரு 5 நாள் கூட இல்ல நம்மளோட லான்ச் ஆகுறதுக்கு. சோ அதுக்கான ஸ்டெப் எல்லாருமே என்னன்னா, சேபால்ல $50 $54 நீங்க போட்டு வச்சிருங்க. சீனியாரிட்டியா உங்க கையில தான் இருக்கு. யாரெல்லாம் 12 மெம்பர்ஸ் கொடுத்தீங்களோ அவங்க எல்லாருமே போட்டுருங்க. இதுதான் என்னுடைய விருப்பம். சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் அரக்கோணம் ராமலிங்கம் சார். ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? கேக்குது சார், பேசுங்க. அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் மயங்கும் என்ற பாடல் வரிக்கேற்ப சங்கர் சார் சொல்லிய இந்த சிஸ்டம் ஆரம்பித்து இதுவரைக்கும் நடந்த உண்மையை சொல்லி நம்மிடம் நன்மையானதையே நம்ம செய்யக்கூடிய வல்லமையை உருவாக்கிறதுக்காக நன்றி. அது மட்டும் இல்ல, ஒற்றுமையோடு செயல்பட்டால் கண்டிப்பா நன்மை உண்டு. அப்துல் கலாம் கனவு காணுங்கள் என்று சொன்னார். நாம் கண்டிப்பா காணுகின்ற அத்தனை கனவும் இந்த சிஸ்டத்தின் மூலமாய் ஒவ்வொருவருக்கும் நிறைவேறும். என்னுடைய 12 பேருக்கு பாத்தீங்கன்னா 12 பேர் நான் போட்ட 12 பேருக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் வந்துருச்சு. அதே மாதிரி அந்த டவுன்லைன் சொல்லக்கூடாது, லைஃப் லைனுக்கும் நேற்று ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் வந்திருக்கு. சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை தன் கடமையை செய்து நம்முடைய கடமையை செய்தால் கண்டிப்பா இது ஒன்றுபட்டு வென்று காட்டுவோம். ஒரு தாய் மக்கள் நாம என்போம் என்பதை ஒற்றுமையோடு செயல்பட்டு வழிநடத்துவோம் என்பதை அன்போடு வாய்ப்பு கொடுத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ. சேகர் சார், வெல்கம். எல்லாரும் ஷார்ட்டா 1 நிமிடத்துல முடிங்க. சேகர் சார், வெல்கம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நான் சேகர் புரம் சங்ககிரி, சேலம் மாவட்டம். சிறப்பாக இந்த பிபிஏ பிடிஎஸ் உருவாக்கி கொடுத்த அனைத்து தலைவர்களுக்கும் இந்த நேரத்துல மிகச்சிறந்த நன்றியும் பாராட்டும் தெரிவிச்சுக்கிறேங்க. அதே போல நான் இந்த சிஸ்டத்திற்கு என்னென்ன தேவையோ அவர்களுள்ள தொடர்ந்து பயணிப்பேன். நான் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 17 டைரக்ட் கொடுத்துருக்கேங்க. அதுல நிறைய பேர் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில ஒர்க் பண்ணாத ஆளுங்களை தேடி இப்போ ஒர்க் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கேன். சிறப்பாக செயல்படுவோம். ஒன்று கூடி தேர் எழுப்போம். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் முனிராஜ் சார். சார், குட் மார்னிங். குட் மார்னிங். ஸோ நண்பர்களை அனைவருக்கும் காலை உற்சாகத்துடன் கூடிய வணக்கம். ஸோ காலையிலேயே நமக்கு சங்கர் சார் ஒரு அருமையான பூஸ்ட் இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு. அவருடைய சிறிய அந்த மூலையில உதிச்ச அந்த ஒரு எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பா இங்க கொடுத்துருக்கிறாரு. இந்த வாய்ப்பை தான் நம்ம பயன்படுத்தணும். இதை நம்ம அடுத்தவங்க கொடுக்கறதும் வாய்ப்பா தான் கொடுக்குறோம். சார், ஒரு விஷயம் நமக்கு பெரியவங்க பெருசாவே சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு கேலியா கிண்டலா பார்க்கும்போது நினைப்பாங்க, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயணும். இன்னைக்கு நம்ம தாய் நம்மளுடைய ஸ்பீட் கேஷ். ஸோ இதுக்கே இந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாருன்னா அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்பீட் கிரிப்டோ கண்டிப்பா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறது அந்த
ஒரு பழமொழியா நினைச்சு நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு அருமையான, அதாவது அருமையான சொல்றதை விட அதை விட மேற்படியான ஒரு நல்ல ஒரு குடும்பத்துக்குள்ள நாம எல்லாருமே ஒண்ணா சேர்ந்திருக்கிறோம் சார். அதான் முக்கியமான விஷயம். இந்த குடும்பத்துல எல்லாருமே ஒரு மனதோட நம்ம பயணிக்கிறோம், அதை விட மிகப்பெரிய விஷயம். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பை தந்த சங்கர் சாருக்கும் இந்த அருமையான டீமுக்கும் இந்த தலைவர்களுக்கும் தலைமைக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்னன்னா, என் வாழ்நாள் முழுக்க இனி நான் ஸ்பீட் கேஷ் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு முடிவோட இந்த ஒரு பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த பிசினஸ் சொல்றதை விட இந்த வாய்ப்பை எடுத்து என்னால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்பழகன் சார், தஞ்சாவூர். சங்கர் சார், சிறப்பு சிறப்பு. இங்கிலீஷ்ல வந்து இத்தோப்பியா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம டிக்ஷனரியில போய் பார்த்தா தெரியும். UTOPIA, இத்தோப்பியா. அனைத்து வகையிலும் உச்சத்தை தொடுகின்ற, அதே நேரத்தில் எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாத ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு தொழிலுக்கு அல்லது ஒரு ஆசிரியருக்கு அல்லது ஒரு தலைவருக்கு இப்படி நினைச்சுக்கிட்டே போகலாம். அந்த இத்தோப்பியாங்கிற வார்த்தைக்கு சொந்தம் கொண்டாடுகிற நபர் உலகத்திலேயே தேடி பார்க்கும்போது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்றாங்க. பெர்னாஷோடைய நெருங்கிய நண்பர் ஒரு ஆங்கில நாவலாசிரியர் HC வெல்ஸ் சொல்கிறார், அப்படி ஒரு ஆள் இந்தியாவில் இருக்கிறார் அப்படின்னாரு. யார் யார் யாருன்னு கேட்கும்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி நடத்திய அசோகரும் அவருடைய மௌரிய ஆட்சி முறையும் அப்படின்னாங்க. அந்த இத்தோப்பியாங்கிற வார்த்தை வந்து அது யாருக்கிட்டையும் நெருங்கியும் போக மாட்டேங்குது, அது யாரும் நெருங்கியும் வர முடியல. ஏன்னா அனைத்து வகையிலும் உச்சத்தை தொட்டு இருக்கணும், அதே நேரத்துல எந்த வகையிலையும் அது குறை சொல்ல முடியாம இருக்கணும் அப்படின்னு படுற பொழுது சில பேர் உச்சத்தை தொட்டுறாங்க, ஊறுபட்ட குறை. சில பேருக்கு குறையே கிடையாது, நல்லவங்களா இருக்காங்க, அவங்களால எதையும் சாதிக்க முடியல. அப்ப இந்த திட்டத்துல பாக்குற பொழுது நாம் உச்சத்தையும் தொடுவோம், அதே நேரத்துல எந்த இடத்துலையும் குறையில்லாமல் போவோம் அப்படிங்கிற ஒரு பார்வை எனக்கு படுது. இன்னைக்கு சங்கர் சார் இந்த பிளான் சொல்லிட்டு வரும்போது எனக்கு அந்த வார்த்தை ஞாபகம் வந்துச்சு. அந்த வார்த்தையை சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பாக நம்முடைய ஸ்பீட் கேஷ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பாரதிதாசன் சொன்ன இருட்டறையில் இருக்குதடா உலகம் அப்படிங்கிற வரிகளையும், பாரதியார் சொன்ன அந்த வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்ன நினைத்தாயோ அந்த வரியை நினைவுபடுத்தி நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நிறைய பேர் பேசிருக்காங்க. பாக்யராஜ் சார், வெல்கம். அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த டாடா பிர்லாக்களுக்கும் அம்பானிகளுக்கும் உலக வரலாற்றில் இடம் பிடிக்க உள்ள அத்தனை லட்சாதிபதிகளுக்கும் கோடீஸ்வரர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல தங்க சுரங்கத்தோட சாவியும் பூட்டையும் சாவியும் கொடுத்தாச்சு, திறந்த எடுத்துக்குங்க. பேங்க் போங்க, பேங்க் சாவி இருக்கு, பூட்டு இருக்கு, உங்கள்கிட்ட சாவி இருக்கு, நீங்க திறந்து எடுத்துக்குங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை விஷயங்களையும் இருக்கு, அதோட பூட்டும் கொடுத்தாச்சு, சாவியும் கொடுத்தாச்சு, திறந்து எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு அப்படின்றதா உண்மை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, நிறைய இளைஞர்களை கொண்டு வாங்க, நான் சுதந்திரம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாரு. வீரமிக்க இளைஞர்களை கேட்டாரு. சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, 100 விவேகமுள்ள இளைஞர்களுக்கு கொடுங்க, நான் இந்தியாவை மாத்து காட்டுறேன்னு சொன்னாரு. நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, வீரமும் விவேகமும் நிறைந்த 1000 ப்ரொமோட்டர்ஸை கொண்டு வாங்க, உலக கோடீஸ்வரன் பட்டியலில் உங்க பேரை கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு. இதுதான் உண்மை. ஒருத்தரை அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஒரு வார்த்தையினால அதை கேட்க வைக்கிறதுன்றதுதான் பெரிய விவேகம். ஆக வீரத்துக்கும் விவேகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வீரகமும் விவேகமும் இணைந்திருந்தால் நிச்சயமாக பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல நீங்க கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படின்றத உண்மை. நோக்கம் எது என்பதை முதலில் தீர்மானி, அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள். கையில் பணம் இல்லையே, உடலில் வலு இல்லையே, உதவி செய்ய முக்கியமான பாயிண்ட், உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே, எதற்கும் பயப்படாதே, தயங்காதே, தொடர்ந்து முன்னேறு,
சோதனைகள் விலகும், பாதைகள் தெளிவாகும், நோக்கத்தை அடைந்தே தீர்வாய். இது சொன்னது சுவாமி விவேகானந்தர். இந்த வார்த்தைக்கும் நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீடு கேஸுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்றதான் விஷயம். நம்மளுடைய கடந்த கால வரலாற்றுல நான் எல்லா பிஓபிலையும் சொன்ன விஷயம் என்னன்னா, சைக்கிள் ஓட்ட பழகுறோம், முதல்ல யாராவது நம்ம சொல்லித்தர மாட்டாங்களான்னு இயங்குவோம். அப்புறம் சொல்லி தந்தவங்க கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்களான்னு இயங்குவோம். அப்புறம் நம்மளா ஓட்டுறோம் அப்படின்னு நம்மளா ஓட்டிட்டு போவோம். அப்புறம் கையை விட்டுட்டு ஓட்டுவோம். வாழ்க்கையில ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும்ன்றதும் அதே தான். கடந்த காலங்கள்ல நமக்கு நிறைய பேர் கத்து கொடுத்துருப்பாங்க, கூடயே வந்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம தனியா ஒரு முடிவு எடுக்க முடியுது. கையை விட்டுட்டு பறக்குதுன்றது எவ்வளவு பேருக்கு இந்த விஷயத்தை நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியுன்ற ஒரு மைண்ட் நமக்கு ஓப்பன்ல இருக்கு. அப்ப முடிவு நம்ம தான் எடுக்கணும். நான் பொருளாதாரத்தை முன்னேறணும். நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன், மாசம் 1 லட்ச ரூபா வேணுமா, பிபிஎல் ஈஸி. வாரம் 1 லட்ச ரூபா வேணுமா, ரொம்ப ஈஸி. டெய்லி 1 லட்ச ரூபா வேணுமா, ரொம்ப ஈஸி. மணிக்கு 1 லட்ச ரூபா வேணுமா, ரொம்ப ஈஸி. இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கு. இது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம், இது சத்தியம். ஒரு ப்ராஜெக்டை மட்டும் நம்பிட்டு இருந்து நம்ம வேலை பார்க்கல. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 வருடங்கள்ல 5 ப்ராஜெக்ட் வரப்போகுது. அப்ப 6 மாசத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட். நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் அப்படின்றது வருஷத்துக்கு 1 தான் ரிலீஸ் ஆகும், இல்ல 2 வருஷம் கூட ஆகும். ஆனா 10 வருஷத்துக்கு தேவையான பட்ஜெட், அந்த இன்கம் ஒரே படம் தட்டிட்டு போயிடும். அதான் பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ். ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா அடுத்த ப்ராஜெக்ட் நீ தயாராகிட்டு இருக்கும் அப்படின்னா அந்த இதுல இல்லாத வர்ற போற ப்ராஜெக்ட் நமக்கு எடுத்து கொடுத்துரும் அப்படின்றதா உண்மை. ஆக ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கும் தொடர்பு இருக்கு. நீங்க முதல்ல முடிவு பண்ணுங்க. சார் சொன்ன மாதிரி ஐடின்னு பேசுறதை விட எவ்வளவு பேருக்கு நம்ம வாழ்க்கையை கொடுக்க முடியும் அப்படின்றத யோசிங்க. இப்பெல்லாம் நம்ம இந்த பிளான் பேசுறோம் அப்படின்றது ஒரு லைன்ல சொல்லிடுறது தான். ஒரு 1000 ரூபாய் டொனேட் பண்ணுங்க, உங்க நிறைய பேர் டொனேட் பண்ணுவாங்க. இந்த பிஓபி வாங்க, கத்துக்குங்க, நீங்க டிராவல் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன இழப்பு இருந்தாலும் சரி, நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், நிறைய இழந்திருக்காங்க நம்ம கூட இருக்கவங்க. நீங்க 10 வருஷமா 15 வருஷமா இது வரைக்கும் எத்தனை கம்பெனிகளை நீங்க இழந்தீங்களோ, என்ன அவமானப்பட்டீங்களோ, என்ன பேரு மரியாதை எல்லாம் கெட்டு போச்சோ, அத்தனையும் பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ்ல பல 100 மடங்கு கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டு வர்றேன். கான்பிடன்ட் தான் இங்க தேவை. நிறைய ஹெல்பிங் கான்செப்ட்ல நிறைய பேர் டிராவல் பண்ணிருப்பாங்க. 3 மாசத்துக்கு மேல ஒரு ப்ராஜெக்டோட பேர் இருக்கு அப்படின்னா அது பெரிய விஷயம். நம்ம 3 மாசம் இல்ல 300 வருஷத்துக்கு தேவையான விஷயத்த நம்ம இங்க எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்றதா உண்மை. இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் இப்ப உட்கார்ந்துருக்கவங்க 350 பேருக்கு மேல இருந்தாங்க. ஆனா இப்ப ஒரு 230 பேர் இருக்கும், 31 பேர் இருக்கும் உண்மையிலே. அப்ப இங்க அட்மின்ல உட்கார்ந்து இன்னைக்கு ஜாயின் பண்றவங்க என்ன பேமெண்ட் வரல, என்ன பிரச்சனைனால பேமெண்ட் வரல அப்படின்னு ஓப்பனா மக்களுக்காக நடத்தப்படுகின்ற மக்கள் உதவி பெறும் திட்டம் தான் பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ்ன்றதுக்கான விஷயம் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. எல்லாமே டிரான்ஸ்பரன்சி. உங்களுக்கு என்ன, நேற்று கூட ஒரு ஆடியோல போட்டிருந்தேன், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நிறைய கேட்டீங்க. உண்மையில இதுதான் பிபிஎஸ் ஸ்பீடு கேஸோட பவர். அதனால நீங்க முடிவு பண்ணுங்க, உங்க குடும்பம் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கு அப்படின்னு யோசித்துக்குங்க. ஒரு நம்ம சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி 60 மாசம் டிராவல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஊர்லயே, நான் உலக கோடீஸ்வரன் பட்டியல பேர் சொன்னேன்னா நிறைய பேர் ஜீரணிக்க முடியலன்னு சொல்றீங்க. நான் ஜீரணிக்கிறேன், நீங்க ஜீரணிக்கிறீங்களா இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா நான் நம்புறேன், எனக்கு அத்தனை பல கோடி ரூபாய் பணம் வேணும். சரி, ஓகே, என்ன அளவுக்கு நீங்க ஏத்துக்கிற முடியல, ரொம்ப ஓவரா இருக்குன்னு சொன்னா கூட தப்பு இல்லை, மன்னிச்சிருங்க. பட் உலகத்துல உங்க உள்ளூர்ல இருக்கிற கோடீஸ்வரனை விட நீங்க நிச்சயமா கோடீஸ்வரன் இருப்பீங்க. அதனால கான்பிடண்டா ஒர்க் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ பாக்யராஜ் சார். தேங்க்யூ. மில்லியனர் பாக்யராஜ்னு உங்களுக்கு பேர் வச்சிடலாம். நம்ம ஏஜி செல்வம் சார், பாண்டிச்சேரி. வெல்கம். குட் மார்னிங் லீடர்ஸ். செல்வம், பாண்டிச்சேரி. இந்த அட்மின் டைரக்டர் கொடுத்ததுக்கு சங்கர் சாருக்கும் ராமலிங்கம் வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றிகள் சார். இது மாதிரி கோடிங்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க சார். இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அது மாதிரி ரீபர்த்துன்னு யாருக்கும் வந்தது இல்லை. இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சியா சிறப்பா யாருமே சொல்லிக் கொடுத்து வழிநடத்துறது யாருமே இல்லை சார். நம்ம சாரு சங்கர் சாரு, நம்ம ராமலிங்கம் சார் வழிநடத்துறபடி சிறப்பா போகுது சார் நம்ம சிஸ்டம். அதனால எல்லாருக்கும்
பெரிய லெவல்ல எல்லாரும் முன்னேறுவோம், எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம் என்ற நம்பிக்கையுடன் நிறைவு செய்கிறேன். வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சிவகுமார் சார், வெல்கம். பிபிஎஸ் குடும்ப உறுப்பினர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். சங்கர் சார் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோடிங்கை வந்து சொல்லியிருக்காரு. இந்த கோடிங் வந்து விரைவில் வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப என்னோட டீம்ல பாத்தீங்கன்னா நான் எல்லாத்துக்கும் சொல்றது என்ன ஒரே விஷயம்னா, பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ் வந்து உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கல, இது வந்து ஒரு அற்புதமாக ஒரு பொக்கிஷத்தை தான் கொடுத்துருக்கேன். முழுக்க நீங்க ஒரு 3 வருஷம் டிராவல் பண்ணீங்கன்னா அதிகபட்சம் 1 கோடி ரூபாய் நீங்க சம்பாதிக்கலாம்னு சொல்லி என்னோட டீம் வந்து நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சார். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மிஸ்டர் பாக்கியராஜ் சாருக்கும், இந்த ப்ராஜெக்டை உருவாக்கி கொடுத்த ராமலிங்கம் சார், சங்கர் சாருக்கு நன்றி சொல்லி விடைபெறி நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாக்டர் சண்முகம் சார், பெங்களூர், வெல்கம். டாக்டர் சண்முகம் சார். சார் சண்முகம் சார், டாக்டர் சண்முகம் சார், வெல்கம். ஓகே, நெக்ஸ்ட் ஜான் ரமேஷ் சார். சார் குட் மார்னிங் சார். பிபிஏ ஸ்பீட் கேஷ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அருமையான லீடர்ஸ் இதுல கிடைச்சதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். இது வந்து அநேக மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு ராமலிங்கம் சார் ஆகட்டும், சங்கர் சார் ஆகட்டும், பாபு சார் ஆகட்டும், லீடர்ஸ் பாகியராஜ் சார் ஆகட்டும், அனைவரும் லீடர் கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி அவங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து நேத்து கூட 2 பேர் இதுல இணைஞ்சிருக்காங்க. 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன். 2 பேர் என்ட்ரி ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு 5 பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்லதா பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். சார் என்னுடைய இது மியூட் ஆயிருக்கு சார், கேக்குதுங்களா சார்? நீங்க பேசலாம் சார். டாக்டர் சார் நீங்க பேசலாம். ஓகே. அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு அற்புதமான சிறப்பான பிரம்மாண்டமான ஒரு கான்செப்டை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த கான்செப்டினுடைய இரு பக்கங்கள், ஒரு பக்கம் வந்து ராமலிங்க சாரு, இன்னொரு பக்கம் வந்து சங்கர் சாரு. சோ நிச்சயமா இந்த ஒரு அருமையான சிறப்பான இந்த விஷயத்த நம்ம இந்திய அளவுல மட்டும் இல்ல, உலக அளவுல எடுத்துட்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி வச்சிருக்கீங்க. அடுத்து வாழ்க்கையினுடைய இரு பக்கங்கள், ஒரு பக்கம் ஹெல்த், இன்னொரு பக்கம் வெல்த். ஹெல்த் அண்ட் வெல்த் இருந்தாதான் வாழ்க்கை. அந்த இரு பக்கங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அருமையா எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த இப்பத்திக்கு இந்த இதுல இணைச்ச முனிராஜ் சாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லி, நிச்சயமா இதை ஒரு பெரிய லெவல்ல எடுத்துட்டு போகலான்ற நம்பிக்கை இருக்கு. உலக அளவுல, இந்திய அளவுல மட்டும் இல்ல, உலக அளவுல எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. அதை நிச்சயமா செய்வோம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த கிரேட் லீடர் அச்சுதன். அச்சுதனை பத்தி ஒரே ஒரு தகவல் என்னன்னா, யாருக்கெல்லாம் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம், உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் சம்பந்தமா கான்டாக்ட் பண்ணணும்னா நீங்க அச்சுதனை தொடர்பு கொண்டீங்கன்னா நம்மளுக்கு எல்லா வகையான விஷயங்களையும் பண்ணி கொடுத்துருவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சோசியல் ஒர்க்கர் மாதிரி செயல்பட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இப்ப நம்ம இதுலயே நிறைய லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, நிறைய பேருக்கு அவர்கிட்ட சொல்லி நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து என்னென்ன டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாரு. அதை இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். த கிரேட் லீடர் அச்சுதன் சார், வெல்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சார் ரொம்ப என்னை பத்தி அதிகமா சொல்றாங்க, பட் ஆனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சார் அனைவருக்கும் என்னுடைய இணைய காலை வணக்கம். அச்சுதன்புரம், பாண்டிச்சேரி. சார் அதாவது யாதும் ஊரே யாவரும் கேள்வி எல்லாம் உலக தத்துவன்ற மாதிரி HR கம்பெனி தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு இந்தியா முழுக்க கொண்டு போனோம். ஆனா இப்ப ஸ்பீடு கிரிப்ட் வேர்ல்டு ஃபுல்லா போகும்போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தானத்திலே சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தாக்க 2015, 16, 17, 18 கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 பேர் இன்னைக்கு இலப்பட்ட சாப்பாடு போடுவாங்க அந்த கம்பெனில, HR கம்பெனில. மனம் குளராம, அதாவது அந்த மாதிரி எல்லாம் யாருமே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எல்லாம் நான் யாரையும் பார்த்தது கிடையாது.
என்னதான் வந்து பணம் இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி நினைப்பாங்க. அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி நபர் ஏதோ அந்த நேரத்துல ஏதோ வந்து நீங்களாம் எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு தான் அந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அன்னைக்கு வந்து 15 போர்ட் டைரக்டர் 100 மார்க்கெட் டைரக்டர். ஆனா இன்னைக்கு பாருங்களேன், பாத்துங்க கிட்டத்தட்ட இது வரைக்குமே வந்து அட்மின் டைரக்டர் 50 பேர் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 50 பேருக்கு மேல எடுப்பேன்னு சொல்றாங்க. அது இல்லாத வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் 1000 பேர் கிட்டத்தட்ட வந்து 1,00,000 பேரை தாண்டும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா எனக்கு எதுவுமே இப்ப எவ்வளவு பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா வந்து வெளிப்படைத்தன்மை என்னன்னாக்கா சங்கர் சாரை பொறுத்த வரைக்கும் 100% பியூர் என்ன சொல்லுவாங்க மாரி. அதே மாதிரி வந்து ராமலிங்கம் சார் 2 பேரும் இணைஞ்சவங்க வந்து அதாவது வார்த்தையால சொல்ல முடியாது. போக போக நீங்க தெரிஞ்சுக்குங்க. நான் வந்து நான் 2 பேருமே என்னோட இணைய நண்பர்கள் தான். அவ்வளோ வந்து நேசிக்கிறேன். நேத்துலாம் ரொம்ப 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 சந்தோஷம் வந்து. ஏன்னா வந்து இது ஒவ்வொரு நாள் வந்து ஊக்குவிக்கும் போது வந்து அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னும் வந்து நம்மள மாரி இளைஞர்கள் வந்து நெட்வொர்க்ல எவ்வளவு பேர் எங்கெங்க போய் அடிபட்டு உதப்பட்டு கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில மாட்டிக்கிட்டு நான் 2018 இன்வெஸ்ட்மெண்ட்டை விட்டுட்டேன். வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தாக்கா எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். நான் போய் அதிகமா வந்து இழந்துட்டேன். இருந்தால் 2018 மேல வேணாம்னு சொல்லிட்டு இனிமே அந்த பக்கமே நம்ம தலை வச்சு படக்கூடாது அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து பரவாயில்ல, எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நான் என்னுடைய குடும்பத்தை வந்து பெரிய லெவல்ல நான் சக்சஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. ஏன்னா இங்க வந்து பிபிஎஸ் பிடி கேஷ்லயும் கிரிப்டோ வரப்போற ப்ராஜெக்ட்லயும் பெரிய வந்து சக்சஸ் அதிகமா இருக்குது. நண்பர்களே, நீங்க எல்லாமே சேர்ந்து வந்து கண்டிப்பா வந்து இதுல வெற்றி பெறலாம். ஒரு சின்ன உதாரணம், கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நாள் நண்பர் வந்து ஜிப்மருக்கு வந்து அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அவர்கிட்ட ஏற்கனவே ஸ்பீடு கேஷை பத்தி சொல்லியிருந்தேன். இல்ல சார், இந்த கான்செப்ட் போவாது சார். 1 மாசம் நீங்க என்ன பாருங்களா, இன்னும் 1 மாசம் 2 மாசம் சார். ஹெல்பிங் கான்செப்ட் எல்லாம் போனதா சரித்திரமே இல்லை சார் வேர்ல்டு இல்ல. யாருமே ஏதாவது ஒரு வார்த்தையே சொல்லுங்களேன் சார். அவரு வந்து ஒரு 10-15 கம்பெனி சொன்னாரு. சரி சார், நீங்க எப்போ விருப்பப்படுறீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்து இங்க அவங்க ஒய்ஃப் எட்டுன்னு வந்தாரு. நான் பண்ண அந்த இதுல பார்த்தா மிரண்டே போயிட்டாரு. பார்த்துட்டு வந்து அப்போ கூட நான் அவர் ஐடி கேட்கல. நமக்கு அந்த மாதிரி எண்ணமே இருக்காது. நமக்கு என்னன்னா சேவை பண்ணணும், அவ்வளவுதான். அவங்க ஐடி போடுவாங்க, அவங்க போட மாட்டாங்க, அவங்க ஏதாவது நம்மள அதெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன். நமக்கு என்ன ஆண்டவன் நமக்கு இந்த பிரபஞ்சம் இந்த வேலையை கொடுத்துறான். இதை எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியத்துல நம்ம 4 பேர் உதவி பண்ணதான் நம்மளுடைய எண்ணம். அப்புறம் திடீர்னு வந்து சங்கர் சார் இந்த டைம்ல வந்து லைன்ல வந்தாரு. சார் இது மாதிரி என் ஃப்ரெண்டு லைன்ல தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுற இல்ல சார் நான் பாப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்புறம் வந்து 2 நாள் முன்னாடி நான் வந்து ஜூன் லிங்க் அனுப்பிச்சு நீ கண்டிப்பா பாருங்க, ஏன்னா நீ அப்படி பார்த்துட்டு நேற்று ஐடி போட்டாரு சார். ஏன்னா ஏன்னு சொன்னாக்கா இது வந்து சில பேருக்கு பார்க்கணும் வந்து கிட்டத்தட்ட 90 நாள் 90 நாள் ஏன்னா இது வந்து அனுபவசாலியில இருக்காங்க. ஏன்னா இதுக்கு ஏற்கனவே இந்த HR கம்பெனில வந்து இது வந்து ஜிஜிபி பிளான்ல வந்து கிரவுடு ஜென்ரேட் பிளான் பார்த்தாக்கா 5 ஐடி 1550 ஐடி போடுவாங்க. 5 ஐடி போட்டாக்கா நாட்டப் இல்ல சில்வர் கோல்டு பிளாட்டினம் அந்த மாதிரி ரேங்க் வச்சிருந்தாங்க. அதுல வந்து என்னன்னாக்கா வந்து அந்த கீழே 4 ஐடி வந்து கீழே 4 பேர் போட்டா அந்த ஐடி சில்வர் அது சிஸ்டத்துக்கு போகும் ஆட்டோமேட்டிக். கீழே அந்த ஒரு 4 ஐடி அந்த மாதிரி போகும்போது தனித்தனியா இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பெரிய கம்பெனியா இருந்திருக்கும். ஏதோ மிஸ்டேக்ல என்னன்னு தெரியல, அந்த நேரத்துல 340 400 ஐடி போட்டு லாக் பண்ணதோடு இன்னைக்கு வந்து அது நின்று போச்சு. கிட்டத்தட்ட இப்ப வந்து 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து ஒரு பெரிய விஸ்வரூபமா எடுத்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லாம் வந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, வந்து தெலுங்கானா, குஜராத், பீகார் இந்த மாதிரி இடத்துல வந்து இந்தியா முழுக்க வந்து இதை பத்தி ஸ்பீடு கேஷ் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ரொம்ப 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 சந்தோஷமா. இன்னும் எவ்வளவு பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் இல்ல. நானே எவ்வளவு பேசணும் நல்லா இருக்காது, புரிஞ்சாதான் தான் சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து ஆனா செயல பாத்தீங்கன்னாக்கா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன். வாய்ப்புக்கு நன்றி சார், சந்தோஷம். நன்றி அச்சுதன், தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உஷாராணி மேம், வெல்கம். தேங்க்யூ சார். சார் வாய்ஸ் கேக்குதாங்க சார்? கிளியரா இருக்கு மேடம், அருமையா இருக்கு உங்க வாய்ஸ். பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்கள். மகளிர்களுக்கு கூடுதலான வணக்கங்கள். சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நேத்து எல்லாம் ஆடி 18 ஆடி பெருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பல வேலைகளை சேர்ந்து செஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு சண்டே ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைச்சிருப்பீங்க. சினிமா பாடல்ல ஒரு வரிகள் பாத்தீங்க அப்படின்னா நாள் பார்த்து தூங்காதடா, போனா திரும்பாதுடா, வாழ்க்கை பெரும்பாடுடா. சோ சண்டே ரெஸ்ட் எடுக்கிற நாள்னு நினைக்காம இது நமக்கான நாள். நம்மள யாரெல்லாம் நம்மளோட உழைப்புல அடுத்தவங்களோட வாழ்க்கைய மாத்தக்கூடிய அப்படிங்கறத ஒரு லிஸ்ட எடுத்து அவங்களை இன்னைக்கு ஃபாலோ பண்றோம். அவங்களுக்கு
மிகப்பெரிய வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றத்தை அவங்களுக்கு இன்னைக்கு கொடுக்குறோன்னு உறுதியை கூறிட்டு அவங்கவுங்க செயல்பாடு இன்னைக்கு ஒரு நாள்ல இருந்து தொடங்கட்டும். இது வரைக்கும் ஏற்கனவே தொடங்கினவங்க கண்டினியூ பண்ணுங்க. இது வரைக்கும் இல்ல இனிமேல் தான் நான் ஆரம்பிக்கவே போறேன் அப்படிங்கிறவன் மனப்பூர்வமா நம்மளோட ப்ராஜெக்டை உணர்ந்து செயல்படுங்கன்னு சொல்லிட்டு நானும் இன்றைய பொழுத வந்து மிகச் சிறப்பா செய்யணும்னு சொல்லிட்டு நானும் ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கேன். அது பிரகாரம் ஃபாலோ பண்ணி அதனோட வெளிப்பாடு என்னங்கிறத மார்னிங் நம்ம பார்ப்போம். கண்டிப்பா நம்மளோட உழைப்பு யாரும் வீண் போகாது. காரணம் என்னன்னா தர்மம் வெல்லும். அதுக்கு இணையான வார்த்தை இது வரைக்கும் எதுவுமே இல்லை. சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வெளிப்பாடு கண்டிப்பா எல்லாத்துக்கும் போய் சேரும். கொஞ்சம் தாமதமாகும். அதை நம்ம துரிதப்படுத்துறதுக்கு என்ன செயல்பாடோ அதை இன்னையிலிருந்து செய்யணும்னு சொல்லிட்டு எப்பவும் சொல்லக்கூடிய வரிகளை சொல்லிடுறேன். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். இன்றைய பொழுது பாத்தீங்க அப்படின்னா பிபிஎஸ் ஸ்பீட் கேஷோட ஸ்பீடு கிரிப்டோவும் சேர்ந்து விடியட்டும்னு சொல்லிட்டு மனமார்ந்த வாழ்த்துக்களை குறிக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி 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 மேடம். இன்னொரு கூடுதலான தகவல், கிரிப்டோ சம்பந்தமான உங்களுக்கு எந்தவித சந்தேகங்கள் இருந்தாலும் இல்ல உங்களுக்கு என்ன ஹெல்ப் இருந்தாலும் நீங்க தொடர்பு கொள்ள வேண்டியது உஷாராணி மேடம், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செந்தில்குமார் சார், ஆரோக்கியராஜ் சார், பாபு சார், இவங்க 4 பேர்ட்டையும் நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஹெல்ப்போ பண்ணி கொடுப்பாங்கிறத இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த கிரேட் லீடர், எனக்கு ரொம்ப ஒரு 20 ஆண்டு கால நண்பர் மாதேஸ்வரன் சார் வெல்கம் பண்றேன். வெல்கம் மாதேஸ்வரன் சார். சார் வணக்கம் வணக்கம். உற்சாகத்தின் எல்லைக்கே கொண்டு போயிட்டாரு சங்கர் சார். வெளிப்படைத்தன்மைன்னு எல்லாம் சொல்றாங்க சார். இதுக்கு மேல வெளிப்படையா நம்மளால பேச முடியாதுங்க சார். எவ்வளவு விஷயத்த வந்து டே 1ல இருந்து நடந்த அத்தனை விஷயங்களையும் ஒரு மெமரியா கொண்டு வந்து எக்ஸலன்ட் சார். வந்து நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா பிரமிப்புல இருக்கிறேன் சார். வந்து 2.5 லட்சம் பேர் வந்தாதான் ஒரு சைக்கிள் முடிஞ்சு ஒரு தொகையை வாங்க முடியுங்கிறத வந்து 1024 கொண்டு வந்து அதை வந்து ஸ்பீட் கேஸ்ல வந்து 250 300 பேர் வந்தாவே ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி கொண்டு வந்து கிரிப்டோல 80 பேர் வந்தாலும் ஆனா உங்க மனசு பாருங்க சார், உங்களுக்கு பேராசைங்க சார் சங்கர் சார். வந்து இன்னும் 10 பேர் வந்தா கூட கொடுக்கணுங்கிற மாதிரி நினைக்கிறீங்க பாருங்க. உங்க மனசு நல்ல மனசுங்க சார். உங்க தலைமுறையே நல்லா இருக்கணும் சார். எத்தனை குடும்பங்கள் வாழ்த்துறதுனால வந்து என்ன புண்ணியம் பண்ணீங்களோ தெரியல. நாங்க என்ன புண்ணியம் பண்ணுமோ தெரியல, இந்த சிஸ்டத்துக்குள்ளார வந்திருக்கிறோம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ மாதேஸ்வரன் சார், ரொம்ப அருமையா பேசுறீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கிரீதர் சார். கிரீதர் சார்ட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர் பிடிச்ச விஷயம் டெய்லி வந்து ஒரு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாரு அவரோட டீமுக்கு. அதை வந்து இப்போ அவர் பண்ற அப்டேட்டை எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணா நல்லா இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். வெல்கம் கிரீதர். குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆல். இது நம்ம இப்போ காலையில நான் யூஸ்வலா மீட்டிங் கேட்கும்போது அப்படி படுத்து இருந்து தான் கேட்பேன். நம்ம ஜி.கே. சுவாமி சார் பேசும்போதெல்லாம் அப்படியே அழகா கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா தூக்கம் வராது. ஆனா நம்ம ராமலிங்கம் சார் பேச ஆரம்பிச்சாருன்னா அப்படியே பெட் அவுட்டே எழும்பிடும். நான் எழும்பிடுறேன். இன்னைக்கு அவரோட வாய்ஸ் அப்படி. அது மார்னிங்கே இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் எப்படிதான் வருதுன்னு தெரியல. ஸோ அதை கேட்டு எழும்பி இருந்து கேட்டுட்டு இருந்தேன். அடுத்த சங்கர் சார் பேசுறத கேட்டு பால்கனிக்கே வந்துட்டேன். நம்ம இப்போ இந்த லீடர்ஸ் எல்லாம் பேசுறத கேட்டா வெளியில குதிச்சிருவோம் போல இருக்குது. நல்லாலாம் கம்பி வெளியெல்லாம் போட்டிருக்காங்க, அதனால நோ ப்ராப்ளம். இப்ப என்னோட ஒரே ஒரு ஆதங்கத்தை மட்டும் சொல்லிடுறேன். நம்ம இங்க இருக்கிற எல்லாருமே ஃபுல்லி சார்ஜா தான் இருக்கிறோம். மெஜாரிட்டி பேர் மோர் தென் 200+ பீப்புள் ஃபுல்லி சார்ஜா தான் இருக்கிறோம். நம்ம கீழே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செட் ஆஃப் டவுன்லைன் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே சார்ஜா இல்லை. நம்மளே மாதிரி சார்ஜா இருக்கணும்னு கூட இல்லை. ஜஸ்ட் அவங்க எல்லாருமே மெஜாரிட்டி பேர் தூங்கிட்டு இருக்காங்க. மீன்ஸ் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 2 மெம்பர்ஸ் கூட ரெஃபர் பண்ணாம இருந்துட்டு இருக்காங்க. இதுதான் நம்மளோட ஸ்பீடு கேஷே ஸ்லோ டவுன் பண்ணிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு 2 பேரை ரெஃபர் பண்ணாலே வேற லெவல்ல போயிட்டே இருப்போம். வித்தின் 2 months இப்போ ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தருமே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தரையுமே ஒரு 2 மெம்பர்ஸை வித்தின் எ வீக் ரெஃபர் பண்ண சொல்லிருங்க. அந்த நம்ம ஸ்பான்சர்ஸ் தான் அதை சொல்லணும், அவங்கள புரிய வைக்கணும். அப்படி ஒவ்வொருத்தருமே 2 பேரை ஜாயின் பண்ணிட்டாங்க, வித்தின் எ வீக் ஜாயின் பண்ணாங்கன்னா 4 levels ஆஃப் இன்கமும் எல்லாருக்குமே 2.5 monthsல வந்துடும். அவ்வளவுதான். அதுக்கு வேற ரொம்ப நாள் இவ்வளவு போகணும்னே தேவை கிடையாது. இது இவ்வளவு நாள் போகுதுங்கிறதுக்கு ரீசனே நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கீழே உள்ள டவுன்லைன் மெம்பர்ஸ் முழிக்காம இருக்கிறாங்க, எந்த வேலையும் பார்க்காம இருக்கிறாங்க. ஒரு ஜஸ்ட் 20% ஆஃப் பீப்புள் தான் இங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த 16,000+ பீப்புளை கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ இது போதாது. ஸோ நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம டவுன்லைன் மெம்பர்ஸை கொஞ்சம் அலர்ட் பண்ணி அவங்கள கரெக்ட் பண்ணாலே இது வேற லெவல்ல போயிடும். எல்லாரும் நல்ல இன்கம் வாங்கலாம், குயிக்கா வாங்கலாம். இன்னொன்னு, இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு நம்ம பிசினஸ் பிளானை பத்தி கிளியரா பக்காவா தெரியணும்னா ஈவினிங் 8 o'clock மீட்டிங்கை அட்டன் பண்ண வைக்கணும். அப்புறம் நம்ம இந்த ஸ்பீட் கேஷ் பிசினஸ் எவ்வளவு ஆக்டிவா பாசிட்டிவா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது, டிரான்ஸ்பரண்டா இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா மார்னிங் மீட்டிங்கை ஒவ்வொருத்தரையும் அட்டன் பண்ண வச்சாலே போதும். வேற லெவல்ல நம்ம சக்சஸ்ஃபுல்லா போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான் சார். தேங்க்யூ. தேங்க்யூ கிரீதர் சார், ரொம்ப அருமையா பேசுறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆனந்தவல்லி மேடம். உண்மையிலே உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவா இருந்தது, இருந்தாலும் இந்த சூழ்நிலையும் அவர்கள் பேச வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெல்கம் மேம். ஸ்பீட் கேஷ் உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 வகையான பீப்புள் தான். ஒன்னு சக்சஸ் பீப்புள், இன்னொன்னு நார்மல் பீப்புள். இந்த சக்சஸ் பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தொடர் முயற்சியில தான் சக்சஸ் பண்ணிருப்பாங்க. பல தோல்விகள் அடைஞ்சிருப்பாங்க, எடுத்தோடனே அவங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிருக்காது. ஆனா இந்த நார்மல் பீப்புள் சாதாரணமா எப்பவும் போலயே தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும். ஆனா நம்ம ஸ்பீட் கேஷ்ல பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ங்கிறது ரொம்ப எளிமையானது. அதுக்கு ஒரே ஒரு சூத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மந்திரம். லீடர் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். காலையில மீட்டிங்ல வாங்கினா வந்துடணும், 12 பேர் முடிங்கன்னா முடிச்சிடணும். லீடர் சொல்றத நம்ம கேட்டாவே இதுல சக்சஸ் பண்றது ரொம்ப எளிது. அதுக்கு என்ன இன்னொரு காரணம் அப்படின்னா நம்மளுடைய பிளான் அது மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு பிளான் தான். லீடர் சொல்றதை கேட்டாவே இங்க சக்சஸ் பண்ணலாம். இது ஒன்னே ஒண்ணுதான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் கேஷ்ல உறவுகள் இருக்காங்க. இங்க இணையறவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் உறவா எப்படி இருப்பாங்களோ, ஒரு குடும்பத்துல ஒண்ணுன்னா எப்படி இருப்பாங்களோ, பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ங்கிறதும் ஒரு உறவு தான். நல்லதே நடக்கும்னு சொல்றாங்க, ஆனா கண்டிப்பா இங்க நம்மளோடதுல மட்டும்தான் அது சாத்தியமான ஒண்ணு. இங்க நல்ல உறவுகள் கிடைச்சிருக்காங்க, நம்மள வழிகாட்டி கூட்டிட்டு போக நல்ல லீடர்ஸ் இருக்காங்க. நம்ம டீமுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மள நம்பி வந்த மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட வந்தவங்க நம்ம கூட நிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் எத்தனை இடத்துல இது சாத்தியம்னு தெரியல. ஆனா நம்ம ஸ்பீட் கேஷ்ல இது எல்லாமே நடக்கும். அதனாலதான் அடுத்தடுத்து 5 ப்ராஜெக்ட் நமக்காக கொண்டுட்டு வந்திருக்காங்க. சங்கர் சாருக்கு என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். உங்களுடைய முயற்சிக்கு நாங்க எப்பவும் துணையா இருப்போம். நம்ம எல்லாமே சேர்ந்து இதுல சக்சஸ் அடைவோம். எனக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு, டைம் கம்மியா இருக்கனால என்னுடைய உரை முடிச்சுக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ மேடம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கணேசன் சார், வெல்கம். ஓகே, நெக்ஸ்ட் மகாராஜன் சார், வெல்கம். பிபிஏ ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா கேக்குதுங்கய்யா? கிளியர் சார், பேசுங்க. ஓகே, உண்மையிலேயே மிக அருமையான விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஆண்டு திட்டங்கள் வகுத்து நம்ம நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து போறதுக்காக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இதுக்கும் 5 ஆண்டு திட்டங்கள் கொண்டு வருவாங்க. இப்ப 15வது மத்திய நிதிக்குழுவோட 5 ஆண்டு திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த 5 ஆண்டு திட்டங்கள்லாம் நம்மளை வளர்ச்சிக்கு கொண்டு போயிருக்குமா அப்படின்னா அதை நம்ம விட்டுடலாம். ஆனா இங்க நம்ம குடும்ப உறவுகள் மூலமா வகுக்கப்பட்டிருக்கிற இந்த 5 ஆண்டு திட்டம் மூலமா நமக்கு நிச்சயமா நமக்கு மட்டும் இல்லாம நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்மளுடைய யார் யாரெல்லாம் துன்பப்பட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை விதை இங்க விதைக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்க கடைசியா நான் புரட்சித் தலைவருடைய எம்ஜிஆர் அவர்களின் ஆண்டிப்பட்டி தொகுதியில இருந்து நான் பேசுறேன். அவருடைய தீவிர ரசிகன் நானு. கடைசியா அவர் இங்க பேசிட்டு போகும்போது ஒரு விஷயம் சொன்னாரு. ஆண்டிப்பட்டியை அரச நகராக நான் மாத்துவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. ஆனா அவருடைய ஹெல்த் இஷ்யூ காரணமாக அதனால அதுக்கப்புறம் வர முடியல. ஸோ அந்த எண்ணம் எனக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமா எனக்கு அதுக்கு என்ன விடியல் இருக்கு அப்படின்னு நான் தேடிக்கிட்டே இருந்தேன். அதோடைய வாய்ப்பா இப்ப எனக்கு இது அமைஞ்சிருக்கு. ஸோ நிச்சயமா அவருடைய அந்த எண்ணங்களும் இங்க செயலா மாறும் அப்படிங்கறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததா மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க நிறைய நம்ம யாரோடய இன்ஸ்பிரேஷனா சொல்லிட்டு இருக்கோம். அப்துல் கலாம் ஐயாவை, பல தலைவர்கள் நம்ம இன்ஸ்பிரேஷனா சொல்லிட்டு இருக்கோம். இங்க நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நமக்கு இன்ஸ்பிரேஷன் தான் இருக்காங்க.
நம்ம அடுத்து யாருக்கு இன்ஸ்பிரேஷனா மாற போறோம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து இங்க கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மகிழ்ச்சி சார், நன்றி. தேங்க்யூ மகாராஜன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சார் நான் ராஜ்குமார் கணேசன் சார். ஹலோ ராஜ்குமார் சார், நீங்க பேசலாம். ராஜ்குமார் சார். நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் ஈஸ்வரன் சார் பேசலாம். பர்ஃபெக்ட் ஹலோ ஈஸ்வரன் சார். ஹலோ சார் சார் வணக்கம் ஈஸ்வரன் சார். வணக்கம் சார். சார் சார் ராஜ்குமார் ராஜ்குமார் சார். ராஜ்குமார் சார் பேசுங்க. வணக்கம் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் இந்த வணக்கம் பேசுங்க சார். ஸ்பீட் கேஸ் என்ற மூன்றாவது உலகத்தை உருவாக்கிய மும்மூர்த்தி சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மும்மூர்த்தி தலைவர்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய வணக்கம். நம்ம இப்ப நம்ம மனிதர்களே கிடையாது, இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே தேவர்களுடைய மறுபிரிவிங்க. இப்ப நம்ம மூன்றாவது உலகத்தை உண்டாக்கிட்டு இருக்கோம். தேவர்கள் கொடுக்கறதுக்காக இருக்காங்க, மனுஷன்கள் வாங்குறதுக்காக இருக்கோம். இப்ப இந்த தேவர்களுடைய மறுபிரிவில தான் நம்ம இந்த மூன்றாவது உலகத்திற்குள் இப்ப நம்ம இங்க இருக்கிறவங்க அனைவர்களும் தேவர்களுடைய மறுபிரிவுகள். இந்த இடத்தில் மும்மூர்த்திகள் என்ன சொல்கிறார்களோ அதை கடைபிடித்து சென்றாலே இந்த மூன்றாவது உலகத்தை உலகத்திற்கு தெரியப்படுத்தி நம்ம இதை முன்னோடியாக கொண்டு வர முடியும். இப்ப நான் ராமலிங்க சார் அண்டர்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நானு இந்த உலகத்திற்குள்ள இருந்தது. இப்ப இந்த உலகத்திற்குள் இப்ப இருக்கிறவங்க அத்தனை பேருமே அவர்கள் தனிப்படையாதான் இங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனா என்னுடைய குறிக்கோள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற 4 மெம்பர்கள், நானு எனது மனைவி பசங்க 2 பேரு, நாங்க 4 பேருமே இந்த உலகத்திற்குள் வந்திருக்கிறோம். நாங்க 4 பேருமே ப்ரொஜெக்ட் சிஸ்டம் ப்ரொமோட்டரா திருச்சி மீட்டிங்க்கு வந்திருக்கோம். நான் எனக்கு கீழே ஒரு 65 டைரக்ட் ரெஃபர் இருக்காங்க. அதை நான் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே பிரிச்சு கொடுத்து நாங்க 4 பேருமே இந்த சிஸ்டம் ப்ரொமோட்டரா இருக்கோம். இதெல்லாம் விட இப்ப என்ன சிஸ்டம் அட்மின்ல கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. மும்மூர்த்திகள் என்ன சொல்கிறார்களோ அதை கடைபிடித்தாலே நம்ம இந்த உலகத்தை மேலிடத்திற்கு கொண்டு போக முடியும் என்று நான் அறிவுறுத்துகிறேன். தேங்க்யூ ராஜ்குமார் சார். சார் நாங்கெல்லாம் உங்களோட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். எங்களை மட்டும் பிரிச்சிடாதீங்க பிளீஸ். அது தயவு செய்து சொல்றேன். இல்ல அது மாதிரியே அது என்னமோ போல இருக்கு சார். அது உங்களை விட்டு என்னமோ விலகி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நாங்க உங்கள்னு ஒருவன், அவ்வளவுதான். எனக்கு வேற எந்த மைண்ட் செட் இருக்காது. அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விவி கிரி சார், வெல்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். இன்னைக்கு நடந்த மீட்டிங்க்கு ஃபீட்பேக்கை சொல்ல வார்த்தைகளே இல்லை சார். அழகா நேத்து பாபு சார் அந்த பாட்டு போட்டார், புரட்சி தலைவர் பாட்டு, நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரை காத்திருந்து பாடு ராஜா. அதுதான் அதுக்கு உண்டான ஃபீட்பேக் சார். யோசிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், வலுப்பெறுவோம், பிறரை வாழ வைப்போம் சார். நல்லதே நடக்கும் சார். நற்பவி சார். அனைவரும் இணைந்து செயல்படும். நன்றி நன்றி நன்றி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஈஸ்வரன், வெல்கம். ஈஸ்வரன் சார். சாருக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வாய்ஸ் வரல. ஓகே, அவர் பிறகு பேசட்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட் ஸ்பீக்கர் ஜாஸ்மின் ஜோஸ் மேடம், நீங்க பேசலாம். அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு சங்கர் சாரோட பிளான்லாம் தெளிவா கொஞ்சம் டீப்பா அந்த டெப்தா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட நெடிய பயணம் எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அவர் ஒரு வார்த்தைக்காக ரொம்ப ஃபீல் பண்ணேன்னு சொன்னாரு. எல்லாரும் பில்டப் பண்றாங்க, எனக்கு அதோட மீனிங் கூட புரியல, புரிஞ்சப்போ ரொம்ப ஃபீல் ஆச்சு அப்படின்னு. இப்பவும் அது பில்டப் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. அதுக்காக நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். பில்டப் பண்றவங்க வெளியே இருந்து பார்த்துட்டே இருக்கட்டும். இந்த பில்டப் எவ்வளவு தூரம் எல்லாரையும் வாழ வைக்கும், எல்லாரையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத மெதுவா புரிஞ்சுப்பாங்க. இன்னும் ஒண்ணு, எல்லாரும் ஆடி ஆஃபர்ன்னு சொல்ற மாதிரி இது நமக்கு ஒரு ஆகஸ்ட் ஆஃபர் சொல்லிட்டு உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மேடம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுப்பராஜ் சார். உண்மையில அவரை பத்தி சொல்லணும்னா அண்ணா அவார்டு வாங்கி இன்னைக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அருப்புக்கோட்டையில இன்னைக்கு காவல் நிலையத்துல பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 100 டைரக்டர் மேல பண்ணியிருக்காரு. அதெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு.
அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு பிடிக்கும். சார், நம்மளுக்கு பணம் தேவை, நம்மளுக்கு என்ன தேவையோ அதுல இருக்கு, அது எவ்வளவு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் சார் அப்படிம்பாரு. இன்னொரு விஷயமா சொல்லுவாரு, இது ஒரு சமுத்திரம், இந்த சமுத்திரத்துல எங்கெல்லாம் எவ்வளவு தேவையோ அதுல இருந்து நம்ம வலைய போட்டு மீன் பிடிச்சிக்கலாம் அப்படிம்பாரு. அது மாதிரி அவர் டெய்லி பாத்தீங்கன்னா 2 ஐடி 3 ஐடி டைரக்ட் ரெஃபரல் எடுத்து அவர் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரை வெல்கம் பண்றேன். சார், அனைத்து தலைவர்களுக்கும் வணக்கம் சார். நான் அருப்புக்கோட்டையில இருந்து சுப்பராஜ் பேசுறேங்க சார். இப்ப நம்ம சார் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு நண்பர்களுக்கு உதவி பண்றோம் சார். பல நண்பர்களுக்கு நம்ம அது பண்றது மூலமா, உதவி பண்றது மூலமா நம்ம 1,53,500 ரூபாய் வாங்கி இந்தியாவுக்கு நம்ம யாருன்னு காட்டிட்டோம். நெட்வொர்க்ல இதெல்லாம் அசாத்தியமானது சார். அதாவது 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி, இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில எல்லாம் 1000 ரூபாய் பண்ணி 100 ரூபாய் 200 ரூபாய் கூட வாங்க முடியாதவங்க. நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு நண்பருக்கு உதவி பண்றோம், பல நண்பர்களை அறிமுகப்படுத்துறோம். அவங்களும் இந்த பணத்தை வாங்கிக்கிற சொல்லி நம்ம என்ன பிளான்னு சொல்லி புரிய வைக்கிறோம். நம்ம இந்தியாவுக்கு நம்ம யாருன்னு காட்டிட்டோம் சார். ஒரு 1000 ரூபாய் உதவி பண்றது மூலியமா 153 மடங்கு வாங்கி நமக்கு இந்தியா யாருன்னு காட்டிட்டோம் சார். இந்தியாவில் நம்ம நெட்வொர்க் எப்படின்னு காட்டிட்டோம். அதே மாதிரி கிரிப்டோல 5000 ரூபாய் ஒரு தடவை உதவி பண்ணி நம்ம ஒரு டைரக்ட் கொடுத்தாலே நம்ம உலகத்துக்கு நம்ம யாருன்னு காட்டிடலாம் சார். இவ்வளவுதான் சார், சிம்பிளா, ஒரே வரியில. இது இதே மாதிரி நம்ம எல்லா நண்பர்களையும் நம்ம சேர்த்துடணும் சார். அவ்வளவுதான் சார். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சார். நன்றி சுப்பராஜ் சார். எல்லாருமே சிறப்பா பேசிட்டோம். இறுதியா சங்கர் சார், ஃபைனல் ஸ்பீச் உங்களால ஏதாவது பேச முடியுமா? வாய்ப்பு இருக்கா சார்? வணக்கம் சார். சார் வணக்கம். கணேசன் சார் பேச அனுப்பி கூப்பிட்டீங்க. கணேசன் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். சார் அனைவருக்கும் வணக்கம் சார். எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் திரும்பியும் புதுக்கோட்டைங்க சார். பேசுங்க கணேசன் சார். பாக்கியராசு ஸ்பான்சர்ல அறிமுகமாயிருக்கேன். சூப்பர். நேற்று சர்ப்ரைஸா சார் பேசினாரு என்ன அட்மின் டைரக்டர் சேர்ந்திருக்கிறதுக்காக. நன்றி சார். சார் உங்களுக்கு கால் பண்ணி கிடைக்கல எனக்கு. நன்றி சார். நன்றி. வேலையில பேசுங்க சார். நீங்க பேசுங்க, நம்ம போன்ல பேசுறோம். நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றிங்க சார். நான் நீங்க எடுக்கிற முயற்சிக்கு நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி வரேன் சார். என்ன அடுத்த சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிங்க சார். ஓகே. நீங்க இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடத்துல இருக்கீங்க. உங்க தலைவர் 100 அட்மின் டைரக்டர் உருவாக்கக்கூடிய சக்தி படைத்தவர். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பானுமதி மேடம், வெல்கம். பிபிஏ ஸ்பீட் கேஷில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு காலைல 4:30 மணில இருந்து ஆரம்பிச்சு இப்போ ஒரு மீட்டிங் எல்லாமே ஆரோக்கியமாவும், எல்லாரும் சண்டே ஆனா சோர்ந்து போய் எல்லாரும் அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் எழுப்பி உட்கார வச்சுட்டாரு சங்கர் சாரு. சங்கர் சார், வாழ்த்துக்கள் சார். எல்லா சிஸ்டமும் ஒன்னொன்னா அழகா சூப்பரா நடந்து சக்சஸ கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சார், ராமலிங்கம் சார், என்னுடைய தேர்ட் லெவலுக்கும் பேமெண்ட் நேற்று ஈவினிங் வர ஆரம்பிச்சிச்சு சார். சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா யாருமே சோர்ந்துடாதீங்க. எல்லாமே அடுத்தடுத்து சூப்பரா நடக்கும். சரிங்களா? எல்லாரும் கிரிப்டோக்கு ரெடி ஆயிடுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு இல்ல கீழே ஆள் வரல, அது வரல, அடுத்தது கொடுக்கணும் கொள்ளணும், அந்த மைண்ட் செட் எதுவுமே வைக்காதீங்க. நீங்க முடிச்சிட்டீங்களா? நீங்க முடிச்சுட்டா சேஃப் வாலெட் ரெடி பண்ணி காயினை லோட் பண்ணி வச்சிருங்க. சரிங்களா? அதுதான் நம்மளுடைய முக்கியமான வேலையா இருக்கணும். பாத்துக்கோங்க. இந்த சிஸ்டத்துல எல்லாரும் வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ மேம். மியூட் பண்ணிருங்க. நன்றி. எல்லாருமே பேசிட்டோம். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சங்கர் சாரை வெல்கம் பண்றேன். சங்கர் சாரை வெல்கம் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு விஷயம் என்னன்னா, நான் டைரக்ட் ரெஃபரல் எடுத்தா எனக்கு 12,000 ரூபாய் கிடைக்குது. அது சிஸ்டம் மூலியமா கிடைக்குது. அதை விட இமீடியட்டா ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கோணத்துலதான் நம்ம எல்லாம் எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கோம். நானா இருந்தாலும் சரி, நான் இன்னைக்கு ஒரு ரெஃபரல் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சார் அதை பத்தி நிறைய திங்க் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தீபாவளி அப்ப ஒரு நல்ல விஷயத்தோட உங்களுக்கு சொல்வாருங்கிறத கேட்டுட்டு ஃபைனல் ஸ்பீச்சுக்கு சங்கர் சாரை கூப்பிடுறேன். வெல்கம் சங்கர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்ப இனாகரேஷனை பத்தி நீங்க சொல்றீங்கன்னு பார்த்தேன் சார். சொல்றீங்களா இல்ல இன்னொரு நாள் சொல்றீங்களா சார்? சார் அதை 5ஆம் தேதி அன்னைக்கு நம்ம சொல்லிடுவோம் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். அதுக்காக தான் பேசணும். எல்லாருக்கும் தேங்க்ஸ். நம்ம அப்ரிசியேஷன் அப்படின்றத விட
எப்படி சொல்றது, களத்துல இறங்கி நம்ம அடிக்கணும். களத்துல இறங்கி நம்ம வெற்றி பெறதான் நமக்கு வந்து கிடைச்ச உண்மையான அப்ரிசியேஷன். அதனால அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுவோம். எல்லா அட்மின் டைரக்டர்ஸும் ரோல் மாடலா இருக்கணும். எல்லா சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸும் அட்மின் டைரக்டரா வர்றதுக்கு முயற்சி செய்யணும். எல்லா ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸும் அவங்களுக்கு வந்து ஹார்ட்ல வந்து ட்ரஸ்ட் வந்து உட்காந்துடணும். இதுபடிதான் நம்ம சிஸ்டம் போகணும். ஒரு 5 வருடம் நம்ம எல்லாரும் ஒன்னா பயணிப்போம். ஒரு மிகப்பெரிய இலக்கை அடைவோம். நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் மீட்டெடுப்போம். நம்ம வந்து 3 வருஷம் 4 வருஷம் தண்ணீர் அடைஞ்சிடலாம். நம்ம சுத்தி இருக்கிற ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் யாரு கஷ்டப்பட்டாலும் நம்மளால செஞ்ச உதவி செஞ்சு அவங்களையும் மறுநிலைமை கொண்டு வரணும். கண்டிப்பா நம்மளுக்கு கடவுள் துணை இருப்பாங்க. எல்லாம் ஒற்றுமையா இருந்து மிகப்பெரிய வெற்றியை அடைவோம். நன்றி நன்றி நன்றி. இறுதியா பாபு சாரை வெல்கம் பண்றேன். பாபு சார், நீங்க பேசிட்டு நீங்க எதுவும் மைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். உண்மையிலேயே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ 8 மணி வரைக்கும் இன்னும் கூட நம்ம வந்துட்டு கொண்டு போற மாதிரி இருக்கு இங்க சுச்சுவேஷன். பேசணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் டிரான்ஸ்பரன்சியா வந்து நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு வேற லெவல் அப்படின்றது நம்ம வந்து இங்க இந்த இடத்துல வந்து உறுதியாயிடுச்சு. தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். உண்மையிலேயே வந்து எக்ஸலண்டான ஒரு ஃபீட்பேக் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம செக்ஷன் வந்து நம்ம வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிப்போம். அடுத்தது இன்னைக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு நம்ம அந்த பிஓபில ஒரு 1000 பீப்புளை வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணோம். ஏன்னா இன்னைக்கு காலையில பாருங்க, இன்னைக்கு 4:30 செக்ஷன்லயே நம்ம வந்து ஒரு 350 பேர் நம்ம வந்து வர முடியும் அப்படின்னா, அப்போ இன்னைக்கு ஈவினிங் நம்மளால முடியும் ஒரு 1000 பேரை வந்து உள்ள கொண்டு வர முடியும். ஸோ இனிமே வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஜூம் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றோமோ அதுதான் நம்மளுடைய வெற்றியே. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு சாங் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து செக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிப்போம். தேங்க்யூ.